ஓகே ஓகே. இப்போ 28க்கான இன்ஜினியரிங் ட்ராயிங் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு பாடத்தை ஆரம்பிக்க முன்னுக்கு அந்த பாடத்துல இருந்து நம்மளுக்கு எத்தனை மார்க்ஸ் நம்மளுக்கு ஃபைனல் எக்ஸாம்ல வரும் அப்படிங்கிறத கட்டாயம் நான் சொல்லிட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். ஏன்னா எஸ், இப்போ இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் பார்ட் ஒன்ல நீங்க வந்து 2 எம்சிக்யூ உங்களுக்கு இதுல வரும். 2 எம்சிக்யூ உங்களுக்கு இதுல வரும். அதே நேரத்துல பார்ட் 2ல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங் நீங்க வரைய வேண்டி வரும். சரிதானே? ட்ரோ பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இதுல பாஸ் பேப்பர் கேள்வி நீங்க எடுத்து பாருங்க. 2025 பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அப்ப அதுல வந்து கேள்விகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த ஒரு கூம்பு ஷேப்பை தந்திக்கிறாங்க. ஒரு கூம்புல அரைவாசியை வெட்டின மாதிரி ஒரு படத்தை தந்து இதை விரிச்சு பார்த்தா, அதாவது விருத்தி உருவரைப்புன்னு சொல்றது, அதாவது இதை விரிச்சு பார்த்தா அது எப்படி வரும்னு கேட்டாங்க. அதே மாதிரி 2024 நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, 2024 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல கேள்வி வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு பொக்ஸ் ஷேப். எப்படி ஒரு பொக்ஸ் ஷேப் இருக்குது. அந்த பொக்ஸ் ஷேப்பை ஒரு ஷேப்பை தந்து போட்டு பாருங்க. இந்த ஷேப்பை தந்துட்டு இதை விரிச்சா எப்படி இருக்கும்? விருத்தி உருவரைவு நீங்க 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு எல்லாம் செஞ்சிருப்பீங்க. ஒரு பொக்ஸை விரிச்சா எப்படி? ஒரு செவ்வகத்தை விரிச்ச ஒரு கனவுருவை விரிச்சா எப்படி? உருளையை விரிச்சா எப்படி? இந்த மாதிரி தான் 2024 2023 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு விதமான கேள்வி. அப்ப ஒவ்வொரு வருஷங்களும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு வடிவங்களோட அந்த கேள்விகளோட கட்டமைப்பு மாறிக்கொண்டே வருது. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 எம்சிக்யூங்கிறதால கிட்டத்தட்ட அது உங்களுக்கு 1.4 மார்க்ஸ், அங்க 3.85 மார்க்ஸ், கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்லா கவனிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்கிற மார்க்ஸ் எத்தனை டோட்டல் யோசிச்சு பாருங்க. நீங்க 100 மார்க்ஸ்ல நீங்க 100 மார்க்ல 100 மார்க்ஸ்ல 70 மார்க்ஸ் நீங்க எக்ஸாம் செய்ய போறீங்க. இந்த 70 மார்க்ஸ்ல உங்களுக்கு 5 மார்க்ஸ் இந்த பாடத்துல இருந்து கிடைக்கும். எல்லாருக்கும் செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று, 5 மார்க்ஸ் தானா, 5 மார்க்ஸ் தானா, ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா வேலையை கொள்ளுங்க பிள்ளைகள். 5 மார்க்ஸ் தான். ஒரு மார்க்ஸ்ல பாஸ் ஆகணும் வைக்கிறான், ஒரு மார்க்ஸால ஃபெயில் ஆகணும்னு வைக்கிறான், ஒரு மார்க்ஸ் இல்லாம ஃபெயில் ஆகணும்னு நிற்கிறான், ஒரு மார்க்ஸால ஏ எடுத்தவனு நிற்கிறான், ஒரு மார்க்ஸ் இல்லாம பி எடுத்தவனு நிற்கிறான். ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், இந்த பாடம்ங்கிறது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு பாடம். அது இல்லாம இதை நீங்க எந்த ஸ்ட்ரீம் போனாலும் இது படிக்கிற ஒரு பாடம். நீங்க மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் போனாலும் சரி, யூனிவர்சிட்டிஸ் கட்டாயம் படிச்சு தருவோம். எலக்ட்ரிக்கல் போனாலும், எலக்ட்ரானிக் போனாலும், ரொபோட்டிக் சைட் போனாலும், மெக்காட்ரானிக் போனாலும், அதே போல வந்து சிவில் சைட்ல போனாலும், டிசைனிங் சைட்ல போனாலும், எந்த சைட்டுக்கு போனாலும் உங்களுக்கு இந்த பாடம் கட்டாயம் உங்களுக்கு அடிப்படை எல்லாமே படிச்சுட்டோம். நான் ஏ லெவல்ல வரைஞ்ச ட்ராயிங்கை திரும்ப நான் யூனிவர்சிட்டி படிக்கிற நேரத்துல போய் திரும்ப வரைஞ்சேன். பொய் சொல்ல விரும்பல, நான் உண்மைதான். உங்களுக்கு யூனிவர்சிட்டியில திரும்ப இந்த பாடத்தை படிச்சு தருவோம். இதுல அட்வான்ஸா நீங்க AutoCAD பத்தி படிப்பீங்க. இதுல சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட பாடம். இதுல மெனுவலா நீங்க வரைகிற ப்ராக்டிஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டியில தருவாங்க. ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒரு போர்ட் தந்து அதுல எல்லாருக்கும் ரூலர் செட்ல அவங்களே தந்து அவங்களே உங்களை வரைய வைப்பேன். நான் எல்லாம் வரைஞ்சிக்கிறேன் எக்ஸாம்ல. யூனிவர்சிட்டியில எக்ஸாம் வச்சாங்க இந்த பாடத்துல. ஸோ அப்ப நாங்க விளங்க வேண்டிய விஷயம் என்ன, எந்த ஸ்ட்ரீம் போனாலும் இந்த பாடம் ரொம்ப முக்கியம். அதே நேரத்துல அன்றைக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்றாரு, என்னத்தான் இருந்தாலும் சார் இந்த பாடம் விளங்க மாட்டேங்குது, இந்த பாடம் என்ன வரைகிறதுன்னு சொல்றாங்க, இது பண்றேன்னு சொல்றாங்க, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குது, ஆன்லைன்ல இது செஞ்சிருவீங்களா, ஆன்லைன்ல சரியா கொண்டு போவீங்களா? ஆன்லைன்ல கொண்டு போறதுக்கு உங்களுக்கு நான் கேரண்டி பண்றேன். ஆன்லைன் பாட்டில் இந்த பாடத்தை கொண்டு போறேன்னு சொன்னா அவ்வளவுக்கு ரிஸ்கான ஒரு பாட்டு இல்லை இது. உங்களுக்கு நான் வந்து வரைஞ்சி உங்களுக்கு லைவா நான் வரைஞ்சி காட்டுவேன். அதை நீங்க வீடியோ பார்ப்பீங்க. நான் வரைகிற நேரத்தில் ஒன் டைம் நீங்களும் வரைவீங்க இல்லைங்களா? ஒன் டைம் நீங்களும் வரைஞ்சி பார்ப்பீங்க. ஸோ இதுல இருக்கிற பெனிஃபிட் அதான். சரி, ஓகே. ஸோ விஷயத்துக்கு வரேன். இப்ப எந்திரவியல் வரைதல் அப்படிங்கிறது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீ வந்து தமிழ்ல கதைச்சா சைனீஸ்காரனுக்கு அது விளங்க, இங்கிலீஷ் கதைக்கிறனுக்கு அதுக்கு விளங்க. இப்ப நீ தமிழ்ல கதைக்கிறதா அது விளங்க. ஆனா எல்லாருக்குமே விளங்கக்கூடிய ஒரு மொழி
இந்த சைன் லாங்குவேஜ், அதே நேரத்தில் இந்த ட்ரோவிங்கும் கூட. ஏன்னா இந்த ட்ரோவிங் இப்போதான் நீ ஒரு ஸ்டாண்டர்ட், இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நீ ஒரு படத்தை வரைகிறீன்னு சொன்னா அந்த படம் எவன் பார்த்தாலும், எந்த மொழிக்காரன் பார்த்தாலும் அவனுக்கு ஸ்டாண்டர்ட் தெரியுமாக இருந்தால், நியமம் தெரியுமாக இருந்தால், ட்ரோவிங் ஸ்டாண்டர்ட் தெரியுமாக இருந்தால் அவனுக்கு அது விளங்கும். அதனால தான் சொல்றாங்க இது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க, ஒரு சாதாரண ஒரு மொழிங்கிற மாதிரி கன்சிடர் பண்றோம். எஸ், ஓகே. அப்போ ஒரு சர்வதேச மொழின்னு சொல்லி சொல்றோம். அப்ப இந்த நியம ட்ரோவிங்கை பொறுத்த மட்டும், இந்த ட்ரோவிங்கை பொறுத்த மட்டும் இலங்கை தர அடிப்படையில SLS 409ங்கிற ஒரு நியமத்தையும், பிரித்தானிய நியமத்தின் அடிப்படையில் பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட், பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட்ங்கிறத அடிப்படையில் 308ங்கிற ஒரு நியமத்தையும் இது வகிக்கும். ஓகே. அப்ப எந்திரவியல் பாடத்துறையில நாங்க வந்து பல்வேறுபட்ட ட்ரோவிங் எடுப்போம். உங்களுக்கு தெரியும் நல்லாவே, நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க வீடு கட்ட போறீங்கன்னு சொல்லி போட்டு, இப்போ ஒரு ஆள் வீடு கட்ட போற, நீங்க வீடு கட்ட போறீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்க கட்ட போற வீடு ஒரு படத்தை காட்டுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி படம் காட்டினா நல்லா? வீடு 3Dயா, கொஞ்சம் அனிமேஷனா காட்டினாதான் இதுதான் வீடு, இப்படித்தான் கார் உள்ளுக்கு வரும், இப்படித்தான் நடந்து உள்ளுக்கு போவோம், இப்படித்தான் பெட்ரூம் இருக்கும், இப்படித்தான் டைனிங் ஏரியா இருக்கும், இப்படின்னு சொல்லி நாங்க அதை பார்ப்போம். அதே நேரத்துல அதே வீடியோ கொண்டு போயிட்டு வீடு கற்றவன்ட்ட கொண்டு கொடுத்து அடிச்சு துரத்துவான். டே போட, வேற வேலை இல்லையா உனக்கு? எனக்கு கட்டுற மாதிரி அதுக்கேற்ற ட்ரோவிங் நீ எனக்கு தான். வீடு கட்ட ஓனர், வீடு கட்ட சொல்ல ஓனருக்கு நாங்க அனிமேஷனை கொடுப்போம். இதே வீடு கட்டவனை கொண்டு போய் இன்ஜினியரை கொண்டு போய் நாங்க இந்த அனிமேஷன் வீடியோ கொடுத்துட்டு இதே மாதிரி வீடு கட்டுங்கன்னா அடிப்பான். ஏன்? அவனுக்கு என்ன தேவை? லேண்ட்ஸ்கேப் தேவை, அந்த பில்டிங் பிளேன் வியூ தேவை, அந்த பில்டிங் மண்ணோட டெஸ்டிங் தேவை. ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான அந்த பில்டிங்க்கு எப்படி அந்த ஏரியாவை பத்தின நாலேஜ் அவனுக்கு கொடுக்கணும், எப்படி அந்த பாத்ரூம் அத்திவாரங்கள், அது ஃபவுண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவனுக்கு டீட்டெயிலிங்கா கொடுக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல போனாலும் சரி, ஒரு பொருளை கொண்டு போய் கொடுத்துட்டு இதே மாதிரி செய்யணும் அவன் செய்யலாம். ஏன்? அந்த பொருளோட விட்டம் என்ன, உயரம் என்ன, ஆழம் என்ன, அகலம் என்ன, ஏன்னா ஒரு பொருளை நாங்க டிசைன் பண்ணணும், அதை பத்தின முழு விஸ்தரையும் நம்மளுக்கு வேணும். அதனாலதான் ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட தேவையின் அடிப்படையில நீங்க ஒரு ஆல்மோஸ்ட் அந்த ஒரு படம் ஒன்று பார்த்துருப்பீங்க, VIP 2 படம். VIP 2 வண்ண தெரியல, இந்த வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு சீன் ஒன்று போகும் பார்த்துருப்பீங்க. அதுல போய்த்துட்டு இந்த நம்ம தனுஷ் வந்து ஒரு படத்தை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான ஒரு பிளானை விரிச்சு இருந்து விளக்கப்படுத்துவார். அந்த படம் ரிமைண்ட் இருக்கு, அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த படத்துல வர ஒரு சீன் உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன், படம் பார்க்காத பிள்ளைகளையும் இருப்பீங்க. ஸோ அதுல என்ன நடக்கும்னு சொன்னா, அவர் போயிட்டு ஒரு பிளான் இப்படி வரைஞ்சி, இப்படி 2 பேர் வந்து ஒரு ஒரு பில்டிங்கான கன்ட்ராக்டை எடுக்கிறதுக்கு போவாங்க. இதுல யாருக்கு கிடைக்குன்னு யாருக்குமே தெரியாது. இங்கால தனுஷ் போறாரு, இங்கால வந்து வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த லேடி போறாங்க. எஸ், VIP 2ல. அப்ப இவர் ஃபர்ஸ்ட் தனுஷ் எக்ஸ்பிளைன் என்ன சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து என்ன செய்வாரு, அந்த இடத்துல விளக்கப்படுத்துவார். இந்த ஃபர்ஸ்ட் லேடி தான் வந்து அவ கொஞ்சம் திமிரு பிடிச்ச மாதிரி காட்டுவாங்க அந்த படத்துல. அந்த அவங்கள வந்து திமிரு பிடிச்ச ஒரு கேர்ள் மாதிரி காட்டுவாங்க. அந்த இடத்துல அவன் வந்து பெரிய ஸ்கிரீன் எல்லாம் போட்டு சொல்லி போட்டு அவன் முடிச்சுட்டு போயிடுவான். இதே தனுஷ் வருவாரு, லேப்டாப்லாம் ஒன்றும் கொண்டு வர மாட்டாரு. ஜஸ்ட் ஒரு பேப்பரை கொண்டு வந்து விரிச்சு வச்சுட்டு அழகா இதுல இது சரி, இதுல என்ன ஆம்புலன்ஸ் வரத்துக்கு மாதிரி ஹைட், அந்த இடத்துல என்ட்ரன்ஸை நாங்க வச்சுக்கிறோம், அந்த பாட்டெல்லாம் தென்றல் வந்ததும் காற்று வந்ததா அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் படிச்சு அவன் கொஞ்சம் ஒரு தன்மையான முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆனா உண்மையிலே அதுல எக்ஸ்பிளனேஷன் பெஸ்ட் அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, அனிமேஷன் வைட் பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த லேடி செஞ்சது தான் பெஸ்ட். ஆனா அந்த தன்னடக்கமான ஒரு அவுட்புட்டை கொடுத்ததால, தன்னடக்கமான முறையில் அதை விளக்கப்படுத்தினதால அது அந்த கண்டெக்ட் வந்து பில்டிங் ஹாஸ்பிட்டல் கண்டெக்ட் வந்து தனுஷுக்கு கொடுப்பாரு. ஸோ இதுல இருந்து நான் சொல்ல வர விஷயம், அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ரிமைண்ட் ஆகிக்கும். அப்போ அந்த இடத்துலயும் ஒரு கட்டடத்துக்கான 2 வடிவங்கள்ல வரைபடம் அந்த இடத்துல விஸ்தரிக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல ஒன்று அனிமேஷன் வீடியோ மூலமாக 3D செட்டப் மூலமாக காட்டியிருந்தேன். இன்னொரு பக்கத்துல வந்து எப்படி காட்டியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பர் பிளேன்ல காட்டியிருந்தாங்க. அப்போ ஒவ்வொரு ஆக்களுடைய தேவையின் அடிப்படையில் இந்த ட்ரோவிங் வந்து மாறும். அது ஒவ்வொரு ஆக்களுடைய தேவைக்கு ஏற்பாடு நான் இந்த கட்டமைப்பு மாறிக்கொண்டே போகும். அப்ப இந்த உற்பத்தி பாடத்துறையில, எந்திரவியல் பாடத்துறையில உற்பத்திக்காக வரையப்படுகின்ற திட்ட வரைப்பு பகுதிகளில் அதே இடத்துல ஒன்றிணைக்கப்பட்ட வரைப்பு, திட்ட வரைப்பில் பகுதி வரைப்பு முதலாவது, ஒன்றிணைக்கப்பட்ட வரைப்பு, ஏன்னா ஒன்றிணைக்கப்பட்ட வரைப்பு, அதே நேரத்தில் சிதறல் வரைப்பு. சரியா? நீங்க உங்களுக்கு பாஸ்போர்ட் கேள்வி செய்யணும். ஸோ பார்ப்போம். அதே நேரத்தில் வந்து
தேவையான விருத்தி வரைவு, டெவலப்மெண்ட் ட்ராவிங். நம்ம அந்த விரிச்சு வரைகிறது, ஒரு பாக்ஸை விரிச்சு அப்படிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு இதெல்லாம் தனித்தனியாக சொல்லி தருவாங்க. அதே போல வந்து சித்திர காட்சி தரக்கூடிய வரைவு. இந்த மாதிரி பல்வேறுபட்ட வடிவங்கள் வரைவோட கட்டமைப்பு மாறிக்கொண்டே போகும். இல்லைங்க சார்? எஸ். அப்போ முதல்ல அதை பாருங்க, இந்த பகுதி வரைவு அப்படின்னு இதெல்லாம் நீங்க பாடமாக்கணும் அப்படின்னு இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு இந்த வரைவு டிராவிங்ல பல வேறுபட்ட வடிவங்கள் இருக்குங்கிறத விளக்கப்படுத்துறாங்க. இந்த பகுதி வரைவை பாருங்க, இந்த அளவுகளை ஒரு பகுதி இந்த கிரீன் கலர்ல இந்த பகுதிகளை காட்டப்பட்டு, அந்த பகுதிகள் காட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளோட கட்டமைப்பு எவ்வாறு இருக்கணும், விட்டம், ஆழம், அகலம், அதுல மேற்பரப்பின் தன்மை, ஏன்னா அது எல்லாமே அதை அவங்க விளக்கப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா எஸ். அப்ப இதுதான் ஒரு ஒரு பார்ட், ஒரு நட்டிட ஒரு டிசைன் அந்த இடத்துல காட்டிக்கிறான். இது பகுதி வரைவு அப்படின்னு, பார்ட் டிராவிங் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதே நேரத்தில் பிள்ளைகள் நல்லா பாருங்க, ஒன்றிணைக்கப்பட்ட வரைவு. அதனடா ஒன்றிணைக்கப்பட்ட வரைவு, அசெம்பிளி டிராவிங். பாத்தீங்கன்னா அது உண்மையிலேயே சொல்ல போனா இதுல கட்டமைப்பு இப்படி வரும்னு சொன்னா அவங்க வந்து அதை கட் பண்ணி டிசைன் பண்ணி காட்டிக்கிறாங்க. அதாவது இதுல டிசைன் வந்து இப்படித்தான் வரும். அது கட் பண்ணி காட்டிக்கிறாங்க, வழங்குது அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான். ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பீட செட்டப். அது இந்த எல்லோ கலர்ல இருக்கிற சென்டர்ல வர இந்த பர்பிள் கலர்ல இருக்கிற அந்த ரொட்டு வந்து அந்த கோல் வந்து என்ன செய்யும், உள்ளுக்கு ஜாயின் ஆகும். அப்ப அந்த எல்லோ கலர்ல இருக்கிறது சுத்தும், ஒரு சில்லு மாதிரி செட்டப் தான் அது. ஏன்னா அப்ப இதை வந்து என்ன செய்யணும், எசம்பிள் பண்ணி காட்டி, தனித்தனியா உடைச்சு உடைச்சு எசம்பிள் பண்ணி காட்டிடலாம், இப்படித்தான் அப்படின்னு. விளங்குதா? எஸ். அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிதறல் வரைவு. சிதறல் வரைவுன்னா சிதறல் வரைவுன்னா என்ன? ஒரு பொருள் கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கிலிருந்து ஒரே ஒழுங்கு வெளியால் எடுக்கப்பட்டிருந்தால், சில இந்த படங்கள்ல அனிமேஷனா காட்டியிருப்பாங்க. என்னது, ஒரு பொருள் டிசைன் பண்ணிக்கிறாங்க. இப்போ உள்ள இது வந்து ஒரு பம்ப். இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பம்ப். நம்ம ஆட்டோமொபைல்ல 6வது யூனிட்ல படிப்போம் இந்த பாடத்தை. இது டிரைவ் வீல், இது ட்ரிவின் வீல், இது ரெண்டு வீலும் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரான திசையில் இப்படி சுத்தும் போது ஓயில இழுத்து இப்படி தள்ளும். அப்ப இந்த இது இது வந்து இதுக்குள்ள இது போக உள்ளுக்கு போக இந்த ஓயில் சீல் வந்து வெளியால வர, இது வெளியால மூடி கவர் ஆக. அப்ப வந்து சிதறல் வரைவு. இதெல்லாம் நீங்க வரையணும்னா இதுல அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு வரையறதுக்கு வராது. சரியா? ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த டிராவிங் வகைகளை சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா விருத்தி வரைவு. நான் சொன்னேன் டெவலப்மெண்ட் டிராவிங். என்னது? டெவலப்மெண்ட் டிராவிங். அதென்ன டெவலப்மெண்ட் டிராவிங் அப்படின்னு சொன்னா? டெவலப்மெண்ட் டிராவிங் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை விரிச்சா எப்படி இருக்கும், நீங்க ஓலோவில எல்லாம் செஞ்சு அந்த ஓலோவில 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டுல எல்லாம் இதை வந்து நாங்க படிக்கணும். இது டீப்பா நாங்க படிப்போம். ஒரு கணவருக்கு, ஒரு உருளைக்கு எப்படி எப்படி டெவலப்மெண்ட் டிராவிங் வரும், ஒரு கூம்புக்கு எப்படி டெவலப்மெண்ட் டிராவிங் வரும், ஒரு கோலத்துக்கு எவ்வாறு டெவலப்மெண்ட் டிராவிங் வரும். சரியா? அதை பத்தி நாங்க படிப்போம். அதே நேரத்தில் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து பிக்சோரியல் வியூ, ஒரு முழுமையான பொருளின் சித்திர காட்சியினை தரக்கூடிய வரைவு. ஒரே பொருள் பல்வேறுபட்ட பாயிண்ட்ல இருந்து பார்த்து, அதாவது அங்கால இருந்து, இங்கால இருந்து, மேல இருந்து, கீழே இருந்து எல்லாத்தையும் வேற வேற ஏங்கிள் காட்டிக்கிறாங்க. இதை நாங்க பொதுவா வந்து 3D சொல்றது, 3D படம் அப்படி, 3D டிராவிங் அப்படின்னு சொல்றது. ஒரு பொருள் தான், இது எல்லாமே ஒரே பொருள் தான், வேற வேற ஏங்கிள் இருந்து காட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். நம்ம போட்டோ பிடிப்போம் தெரியும் தானே, வலது பக்கம், இடது பக்கம், மேல, கீழே அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்கள் ஒரு ஏங்கிள் இருந்து போட்டோ பிடிப்பானு. அந்த மாதிரி தான் ஒரு பொருளை பல்வேறுபட்ட ஏங்கிள் இருந்து காட்டிக்கிறான். சரிதானே? சோ இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது நாங்க பார்ப்போம், திட்ட வரைபடங்களை உருவாக்கும் தேவையான கருவிகளும் பொருட்களும். அப்ப நாங்க வந்து நினைச்ச மாதிரிக்கு இந்த பென்சில் பேனை நோமலா வச்சுட்டு ரேசரை வச்சு அழிச்சிட்டு எழுதிட்டு போகலுமாண்டா இல்ல. அதுக்குன்னு சொல்லிப்பட்டு சில ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிப்பட்டு சில சில சரியான கருவிகளை நாங்க பயன்படுத்தணும். அப்பதான் அந்த டிராவிங் அவுட்புட் பெஸ்டா இருக்கும். சரியா? ஓகே. அப்ப அதுல முதலாவது சொல்றாங்க யார் அப்படின்னா, அந்த வரைதல் தாள், டிராவிங் பேப்பர் எப்படி இருக்கணும். பொதுவா தெரியும், இந்த நியம அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கணும், கூடுதலான பருமனை கொண்டதாக இருக்கணும், சாதாரண கடதாசியை விட சற்று சொரசொரப்பான வெளிப்பகுதியிலான இலையமைப்பை கொண்டிருக்கு. அதாவது கொஞ்சம் நம்ம நார்மலா யூஸ் பண்ற பேப்பர், இந்த டிராவிங்க்கு யூஸ் பண்ற பேப்பர் வந்து கொஞ்சம் இந்த ஒரு ரஃப்பா இருக்கும், லைட்டா சொரசொரப்பான தன்மோன்னு இருக்கும். அப்ப இதுல கவனி, நல்லா கவனி. இது உங்களுக்கு தெரியும், இதை வந்து நீங்க செஞ்சிருப்பீங்க. இப்ப நம்மளுக்கு தெரியும் எக்ஸாம்ல வந்து நம்மளுக்கு இந்த A4 சைஸ் என்ன சொல்லி சில நேரம் MCQ கேள்வி வந்து பாஸ் பேப்பர்.
A1 சைஸ் என்ன, A2 சைஸ் என்ன? இதுல பாருங்க A0ல இருந்து A6 வரைக்கும் அதுல சைசஸ் போட்டு இருக்கா. பாருங்க சைஸ். A0ங்கிறது 841 தர 1189. அதே நேரத்தில் வந்து A1 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 594 தர 841, 420 தர 594, 800. ஒவ்வொரு சைஸும் அதில் போட்டிங்க. அப்போ நம்மளுக்கு இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு பொருத்தமான தாள் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் அதை யார் எடுப்போம் அப்படின்னா இவங்களை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். யார? இவங்க. அப்போ இதை பாடமாக்கணும் நீங்க. அப்போ A4க்கு மேல உள்ள எல்லா தாளும், இப்போ A4ஓட பெருசு A3, A3யோட பெருசு A2. சரியா? சரியா? ஓகே. இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆள் கேட்குறாங்க, சரி நாங்களும் அந்த பேப்பர் வாங்கணுமா அல்லது அந்த வாட்டர் கலர் பேப்பர் மாதிரியான்னு கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் வந்து ஜஸ்ட் A4 பேப்பரில் தான் உங்களுக்கு வரையணும். நான் சொன்னேன் ஸ்டாண்டர்ட்ல வரையவங்க அந்த மாதிரி பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் ஜஸ்ட் A4 பேப்பரில் தான் வரைஞ்சி பார்ப்போம். ஸோ நார்மல், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எக்ஸாமில் ட்ராயிங் வரைகிறதுக்கு அவங்க பேப்பர் தருவாங்க. அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவை. சரிதான பிள்ளை? ஓகேண்ணா. ஸோ இப்போ கவனி, இப்போ இந்த ட்ராயிங்க்குன்னு பொருத்தமான பேப்பர் அப்படின்னு சொல்லக்குள்ள நம்ம A0லேருந்து A10 வரைக்கும் இருக்கு. இப்போ A4ஓட நம்ம கொப்பிட சைஸை விட அதோட சின்ன சைஸ் A5, அதை விட சின்ன சைஸ் A6 அப்படின்னு A10 வரைக்கும் போகும். ஐடென்டி கார்டு சைஸ் வரைக்கும் வரும். ஆனா உண்மையிலே இந்த டிராயிங்க்குன்னு பொருத்தமான பேப்பர் யாரு? இந்த A4ல இருந்து A0 வரைக்கும். அப்ப இதை நாங்க பாடமாக்கணும். இது என்னடா இது, இப்போ எடுத்த முதல் கிளாஸ்லயே மனுஷன் பாடமாக்க சொல்லிடுறாரு. நீங்க சில ஆக்கள் இதுல பிரைவேட் கிளாஸ் போற ஆக்கள் இருப்பீங்க பிசிக்கலா. இது பாடமாக்குன பாடம்னு சொல்ற ஆக்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்க? இது எனக்கு பாடம், இது எனக்கு பாடமாக்கி சார், எனக்கு நான் பாடமாக்கி வச்சுக்கிறது அப்படியே A0 841 189 அப்படி பாடமாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாக்க எப்படி பாடமாக்குனீங்க? எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, கீழே மெசேஜ் பண்ணுங்க. எப்படி பாடமா நீங்க வந்து ஒவ்வொன்றா பாடமாக்குனீங்களா இல்ல ஏதோ ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாடமாக்குனீங்களா? எப்படி பாடமாக்குனீங்க? இப்போ ஒரு ஆக்கள் வந்து ஒவ்வொரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில ஆக்கள் வந்து பொக்ஸ் வரைஞ்சி அதுல இருந்து ஒவ்வொரு சைஸை கால்குலேட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி பொக்ஸ் எல்லாம் வரையாமலே நான் ஒரு விளையாட்டு காட்டுறேன். இது நம்மளோட ட்ரிக்ஸ். இது நமக்கான ஒரு ட்ரிக் ஒன்று இதை பாடமாக்குறதுக்கு. சரியா? சரியா? ஓகே. ஸோ இதை எப்படி யூஸ் பண்றது? நம்மளுக்கு உங்களோட எக்ஸாம் ஹால் ஒரு கேள்வி கேட்குறாங்க, A4 சைஸ் என்னன்னு கேட்டால் நீங்க உடனே என்ன செய்வீங்க? முடிஞ்சிட்டீங்களா? இல்லை, உடனே ரூலர் எடுப்பீங்க, உங்களோட எக்ஸாம் பேப்பரை வச்சு பார்ப்பீங்க, அதோட சைஸ் அளந்து சொல்லுவீங்க. அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு நம்மளோட கையிலேயே A4 சைஸ் இருக்கு. ஆமாவா இல்லையா? நம்மளோட கையிலேயே A4 சைஸ் இருக்குமா இல்லையா? ஓகே. அப்போ நாங்க முதலா செய்ய வேண்டிய வேலை A4 சைஸை நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஸோ இந்த A4ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வந்து A4 இந்த நீள உயரம், ஸோ நீள அகலம், நாங்கள் நீள அகலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்படி தான். உதாரணத்துக்கு இது 210, இது 297. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கையில் பேப்பர் இருக்கிறதால நம்ம வரைஞ்சிடும். இது எப்படி ட்ரிக்ஸாக நான் பாடமாக சொல்லித்தாரு, நல்லா பாருங்க. அப்போ நம்ம முதலாவது நம்மளுக்கு 210 297 ஆல்மோஸ்ட் தெரியும். எப்படி? A4 சைஸ் நம்ம கையில் இருக்கிறதால. இப்போ பாருங்க, 210 2 மடங்கு 420 இல்லையா? அப்படித்தானே? 210 2 மடங்கு எவ்வளோ? 420. அதே மாதிரி 290 அப்படியே இங்க போ, வலது பக்கம் வைக்கிறது அப்படியே மேல இடது பக்கம் போகும், இடது பக்கம் வைக்கிறது மேல வலது பக்கமாக ரெண்டு ஆக பெருக்கப்படும், 2 ஆக பெருக்கப்படும். அப்ப 297 2 மடங்கு எவ்வளோ? 594. இந்த 420 அப்படியே சும்மா அப்படி மேல போவார். 420 2 மடங்கு எவ்வளோ? 840. இது A1ங்கிறதால அவருக்கு ஒண்ணுங்கிறது, அந்த ஒண்ணுக்கு மேலே இருக்கிறாங்க கொஞ்சம் ஹை கிரேட் ஆக்கன்னு ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ கொஞ்சம் பெருமதியான அவங்க வந்து வளமைக்கு மாறாக ஒண்ணு கூடைக்கு மாறும். அப்படின்னா 840 420 2 மடங்கு. அப்படின்னா அதோட ஒண்ணு கூட்ட 841 594 அப்படி 594 2 மடங்கு எவ்வளோ? 1188. அதோட ஒண்ணு கூட நான் சொன்னேன் A0 A1 A1 A0 ரெண்டுமே கொஞ்சம் பெரிய ஆக்கள், அதனால மத்த ஆக்களை விட ஒரு ஒண்ணுங்கிற பெருமானம் கூடைக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க லேசுக்காக. அது அப்படி இங்க போக இவரு இப்படி இங்க வருவாரு. அதே மாதிரி A4 தெரியல, A5 எப்படி இருக்குது, இதை அப்படி இங்க போடணும், இதை 2ஆல பிரிச்சு வர வழியே இங்க போடணும். அதே நேரத்தில் இதை எப்படி இங்க போடணும், இதை 2ஆல பிரிச்சு வர வழியே இங்க போடணும். நான் சொல்ல வாரது விளங்கிட்டா இல்லையா? நான் சொல்ற விஷயம் கம்ப்ளீட்டா விளங்கிட்டா இல்லையா? லேசா இல்லையா? லேசா இருக்கா? பாடமாக்கணும் இது போறோம் தேவையில்லை.
பாக்ஸ் அடிச்சு பார்க்கணுமா? தேவையில்லை. சரியா? A4 உங்களோட கையில இருக்கு, உடனே போடும். A4 இப்படிதான், இப்படி செய். நான் சொல்றேன், இப்ப நீங்க எல்லாருமே இப்ப செய்ய போறீங்க. எப்படி? முதலாவது A0, A1, A2, A3, A4, A5, A6 இப்படின்னு போடுங்க. முதலாவது செய்ய A4, எல்லாத்துக்கும் தர போடுங்க. அப்படி நடுவில் ஒரு தரையை போட்டுருங்க. A4 சைஸ் என்ன? 210, 297. அப்ப 210, 420, இது அப்படி மேல போகும். 297 இப்படிங்க வரும். அதே போல 594 இவங்க 2ஆல பெருக்கி போகும். 420 அப்படி இங்க வரும். செஞ்சு பாருங்க. நீங்க உங்களோட கோப்பியில் எழுதணும். இப்ப நீங்க எனக்கு காட்டாட்டி நீங்க உங்களை ஏமாத்தக்கூடாது. நீங்க எழுதுங்க. 420 ஒரு 841. ஏன்னா ஒண்ணு கூட இருக்கணும் கட்டாயம். ஏன்னா சரியா? அதே போல 597. இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம்? எழுதலாம். லேஸ். அப்ப பாடமாக்கணும். எதுக்கு போறோம்? நீங்க பாடமாக்க தேவையில்லை. சிலாக்கள் இருந்து பாடமாக்குவாங்க இருந்து. இது 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 அப்படின்னு. அப்போ உண்மையை சொல்லப்போனா A0ங்கிறது ரொம்ப பெருசு. சரியா? A0ங்கிறது என்னது? ரொம்ப பெருசு. இப்போ A0 எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, A0 A1 எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க ஆர்கிடெக்ட் லெவலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆர்கிடெக்சர் வந்து யூஸ் பண்றதா? இப்பெல்லாம் அது இல்லை. இப்ப எல்லாமே டெக்னாலஜி வைஸ் அப்டேட் ஆகிட்டு இப்போ A0 யூஸ் பண்றது இல்லை. ஆனா ஒரு பெரிய பில்டிங்கை வந்து நம்ம டீட்டெயிலிங்கா கொடுக்கணும்னா அந்த A0 பேப்பர்ல தான் பிரிண்ட் பண்ணி எடுப்பாங்க. முந்தி இப்ப சில படங்களை பார்த்துருப்பீங்க. பெரிய ஒரு சரிவான பெரிய போட்ல பெரிய சின்ன லைட் எல்லாம் செட் பண்ணி இந்த படங்களை பழைய படங்கள் இங்கிலீஷ் படத்துல சிலது காட்டுவாங்க. அப்படி எப்படின்னு சொன்னா, இப்படி சரிஞ்ச போடிக்கும் இப்படி பெரிய ஃபோக்கஸ் லைட் செட் பண்ணிக்கும், இப்படி கோடெல்லாம் அடிச்சிருக்கும். அதுல இருந்து அவங்க பெரிய ரூலரை வச்சு செட் பண்ணி அடிப்பாங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. அப்போ அந்த மாதிரி தான். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம் இருக்குது பிள்ளை. இந்த A0ல 2 வகை இருக்குது. ஸ்பெஷலா A0 இல்லாம மேலதிகமா ஏசியில் இன்னும் 2 வகைகள் இருக்குது. அதுல அந்த நீல ஆகலத்துல சின்ன சேஞ்சஸ் இருக்கிறதால அது சைஸ் உங்களுக்கு தேவை இருந்தா என்ன 0டா 4A0, 4A0, 2A0, 2A0 அப்படின்னு சொல்லி 2 வகை அடிஷனலா இருக்கு. ஓகே. அந்த A4க்கு மேலே இருக்கிறது தான் நாங்கள் இன்ஜினியரிங் ட்ராயிங் யூஸ் பண்ணுது. இப்போ A4, A3, A2, A1, A0. அது இல்லாமல் 4A0, 2A0 அப்படிங்கிற வேறு வகையான 2 ட்ராயிங் பேப்பர் எடிஷனலாக இருக்குது. அது வந்து அதுவும் இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கு யூஸ் பண்ணுறது. அப்போ என்னோட ஒரு மாடல் பேப்பர்ல ஒரு கேள்வி நான் கொடுத்திருந்தேன். மாடல் பேப்பர்ல ஒரு கேள்வி கொடுத்திருந்தேன். எப்படின்னா, பொறியியல் வரைவுக்கு அல்லது எந்திரவியல் வரைவுக்கு பொருத்தமற்ற தாள் வகை எது அப்படின்னு ஒரு கேள்வி. எந்திரவியல் வரைவுக்கு பொருத்தமற்ற தாள் எது? அதில் வந்து எப்படி போட்டிருந்தேன்னா 4A0, 2A0, A2, A3, அதே நேரத்தில் A5 எது வரும் நீங்க நினைக்கிறீங்க? 4A0, 2A0, A2, A3, A5 இந்த 5 விட கொடுத்திருந்தது. இதுல எந்த விட வரும்? எந்திரவியல் வரைவுக்கு பொருத்தமற்ற தாள் A5. வெரி குட். நம்மளுக்கு தெரியுமே, இது வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங்கிறது டீட்டெயிலிங்கா எழுதுறது தான் இன்ஜினியரிங் ட்ராயிங் பேரு. ஏன்னா அப்ப நாங்க அந்த இடத்துல அதை பொருத்தமற்ற தாளாக கன்சிடர் பண்ணுவோம். அடுத்தது நீங்க எல்லாமே ஒரு விஷயம் யோசிப்பீங்க. உங்களோட கொப்பியில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட கொப்பியில பின்னுக்கு அழகா அடிச்சிருப்பான் இந்த GSM அப்படின்ட்டு. GSM அதுல அடிச்சிருக்காங்க பாருங்க. GSM 70 GSM அடிச்சிருக்கான். இந்த 70 GSM அப்படின்னா அதுல மீனிங் என்ன? 70 GSM அதுல மீனிங் என்ன? சொல்லுங்க. 70 GSM அதுல மீனிங் என்ன? நிறைய பேர் GSM என்ன நினைக்கிறீங்க? சிலாக்கா சொல்லுவீங்க தடிப்பு அப்படின்னு சொல்லு. என்னத்த? தடிப்ப சொல்லுவீங்கன்னா தடிப்பு. தடிப்ப சொல்லுவீங்க அப்படித்தானே? உண்மையிலே அது தடிப்பு தானா? தடிப்புட சைஸே அவங்க 70 GSM சொல்றாங்க. கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர். சதுர மீட்டருக்குள்ள கிராம் கணக்கு. கிராம் பெர் ஸ்கொயர் மீட்டர். அதாவது தம்பி, ஒரு சதுர மீட்டர் அளவு பேப்பர் எடுக்கிறாங்க. சரியா? இப்படி ஒரு பாக்ஸ் ஷேப்ல ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க. இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர். இந்த பேப்பர் வெயிட்டை கொண்டு போய் செக் பண்றாங்க. ஸ்கேல்ல வைக்கிறாங்க. இந்த பேப்பர் வெயிட் என்ன செய்யறாங்க? ஸ்கேல்ல வைக்கிறாங்க. அந்த வெயிட் வந்து எவ்வளவு வருதுன்னு பார்க்கறாங்க. அந்த வெயிட் வந்து 70 கிராம் வந்ததுன்னு சொன்னால் அதுல பேர் தான்
70 GS. இதே இது 120 கிராம் வந்ததுன்னு சொன்னால் அது 120 GS. அப்ப பாருங்க, பரப்புல மாறையிலன்னா வெயிட் கூட எதுல கூடும்? இப்போ நீங்க உங்களோட ஹைட் வந்து 5 அடின்னு வைக்கிறேன். உங்களோட ஹைட் வந்து 5 அடி தான். நீங்க நீங்க எல்லாமே உங்களோட ஹைட் வந்து 5 அடி உயரத்துல இருக்கிறீங்க. ஆனா வெயிட் கூடிக்கிட்டே போகுது. ஆனா வளர்றீங்க, ஆனா 5 அடி தான் இருக்கிறீங்க. அப்படின்னா எது கூடுது உங்களுக்கு? 5 அடி தான் இருக்கிறீங்க, ஆனா வெயிட் கூடுது. இப்ப என்ன, நானும் ஃபிட்டான ஒரு ஆள் தானே. ஹைட்ல மாறலன்னா அது எதுல மாறுது? தொப்பை போடுதுனா? அப்படித்தானடா, தொப்பை தானே போடுது, பெல்லி. ஓகே, பெட்டா போடுது, பெட்டா. சோ அதே மாதிரி தான். அப்ப அதான் நாங்க யோசிக்கணும், அதே மாதிரி தாங்க. அப்ப நிறைய பேர் சொல்றது உண்மையிலேயே ஜிஎஸ்எம் அப்படின்னா தடிப்பை குறிக்குதுன்னு. தடிப்பு தான் உண்மையிலேயே, அதாவது வெயிட் கூட்டுறதால அதுல தடிப்புல மாற்றம். ஏன்னா அதுல பரப்பு மாறல. 1 மீட்டர் 1 மீட்டர் அப்ப 1 மீட்டர் வர்க்கம். அப்ப 1 மீட்டர் வர்க்கமுடைய பேப்பரை திணிவு 70 கிராமா இருந்தா 70 GSM, 120 கிராம் 120. பொதுவா பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம மார்க்கெட்ல வந்து 70 GSM தொடக்கம் 80-90 GSM வரைக்கும் நீக்கும். பொதுவாக அந்த 120 GSM அதெல்லாம் மார்க்கெட்ல இருக்காது. ஏ, என்ன ரீசன்? ஏன்னா அதை வச்சு காசு பிரிண்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப, அதை வச்சு நம்ம வந்து இந்த புக்ஸ், அதாவது இந்த வாகன பத்திரங்கள், வாகன உரிமை பத்திரங்கள், வாகனத்தோட லைசன்ஸ், அதெல்லாம் வந்து கொஞ்சம் தடிப்பு கூடவா தான் இருக்கும் ஜென்ரலா. அது வந்து ஜென்ரலா மார்க்கெட்ல பப்ளிக் யூஸ் பண்ணலாம். தெரியுமா உங்களுக்கு? அதை வச்சு சிலக்கள் வந்து இல்லீகல் வேலையை செய்யலாம். சர்டிபிகேட்லாம் கொஞ்சம் தடிப்பு அடிப்பாங்க என்னத்துக்கு? அந்த குவாலிட்டி இருக்கிறதுக்கா? சரியா? அப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து வர எல்லா டாக்குமெண்ட், வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட், இந்த இந்த ஆதார பத்திரங்கள் எல்லாமே வந்து அந்த குவாலிட்டியில தானே இருக்கும். ஏன்னா அது மக்கள் மத்தியில் அந்த ஜிஎஸ்எம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓகே, ஏதோ ஒரு படத்துல அந்த காசு பிரிண்ட் பண்ணுவான், டெலிஃபோன் புக் எடுத்து பிரிண்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் டெலிஃபோன் புக்கு எடுத்து பார்ப்பான், அதே தடிப்பு இருக்கும் அதுல. அப்ப அதை டெலிஃபோன் புக்கை கிழிச்சு அந்த பேப்பரை ரினியூ பண்ணி அதை வச்சு காசு செய்வான், காசு பிரிண்ட் பண்ற வேலை. ஆனா எந்த காசு என்ன, ஃபர்சி, எஸ் ஃபர்சின்னு ஒரு படம் ஐ திங்க். ஸோ அது இருக்கட்டும், படத்துல கதையை விடும். நான் சொல்ல வர விஷயம் தான். ஏன்னா ஓகே, படத்துல பேரை சொன்னோடனே சும்மா பட்டுன்னு வருது. ஜஸ்ட் ஒரு கதையை தான் சொன்ன பாரு, பயணம் பேரப்பட்டானோ எவ்வளவு அட்வான்ஸ் ஆகிறானா, நம்மளோட பயலுவ சும்மா நெருப்பு ஆகிறானோ, அப்படித்தான் ஆகிக்கணும் வேற லெவல்ல. என்னடா, சரி சரி, இப்ப நாங்க அதை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து பென்சிலை பத்தி சொல்றதுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பொதுவாக வந்து நாங்க ஜென்ரலா இந்த ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணுவோம். அப்ப எக்ஸ்ல பெருமானம் கூட கூட பென்சில் வந்து ரொம்ப ஹார்டஸ்டா இருக்கும். பீட பெருமானம் கூட கூட சாஃப்டா இருக்கும். பொதுவாக வந்து இந்த இதுல பார்க்கும்போது விலங்க அந்த கலர் கோட் அழகா காட்டிக்கிறாங்க பாருங்க. எச்சுங்கிறது ரொம்ப மெல்லிசா வரையும். இப்போ பொதுவாக வந்து நாங்கள் ட்ராயிங் வரையும் போது, ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் வரைகிற ட்ராயிங் வந்து ஜஸ்ட் ஸ்கெட்ச் பண்ணி தான் வரையும். அதுக்கு போகிறது தான் நாங்கள் அதை ஃபைனல் பண்ணுவோம். இப்போ ஸ்கெட்ச் பண்ணுங்க, ஃபெஸ்ட்டுக்கு நாங்கள் ஸ்கெட்ச் பண்ணும்போது எழுமாறாக வரையும் போது நாங்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, பொதுவாக வந்து இந்த எச் பெருமானம் உள்ள பென்சிலை தான் யூஸ், மெல்லிசா தான் வரைவாங்க. அது வரைஞ்சி அந்த ட்ராயிங் ஃபைனல் ஓகேன்னு சொன்னால் அது ஃபைனல் பண்ணா போகிறது தான் அந்த அவுட்லைனை கொண்டு போயிட்டு கொஞ்சம் டார்க் பண்ணுவாங்க, பெருசாக்குவாங்க ஃபைனல் அந்த படத்தை நல்லா வெட்டி காட்டுறதுக்காக. சரியா? அடுத்தது நம்மளுக்கு இந்த ரேசரை பற்றியோ அடிமட்டத்தை பற்றியோ மூளை மட்டத்தை பற்றி சொல்லணும், பாகைமானியை பற்றி சொல்லணும், கவராயத்தை பற்றி சொல்லணும். பிரிகருவினா என்ன? ஒரு ஸ்கூலில் கம்பாஸில் ஒன்றைக்கு என்னத்துக்கு யூஸ் பண்ணு தெரியாமல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களே, பிரிகருவி. அதை நாங்கள் 8வது யூனிட்ல ப்ரொடக்ஷன் பாடத்தில் படிக்கும். அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு பாட்டை பற்றி கொஞ்சம் சொல்கிறாங்க, வரைதல் பாலையும் துணை பாகங்கள். அப்போ உங்களுக்கு இடெக் ஏ லெவலில் இது தரமாட்டாங்க, யூனிவர்சிட்டிஸ்ல தான் இது தருவோம். ஏ லெவலில் உங்களுக்கு சில நேரம் சில ஸ்கூலில் 1-2 வச்சிருப்பாங்க. அதாவது இந்த ட்ரோவிங் போர்ட் பிளாஸ்டிக்லேயும் இது பலகையிலையும் இது. சரிதானே? பிளாஸ்டிக்ல உள்ளது மிகுது, பலகையில் உள்ள மிகுது. இப்போ இந்த ட்ரோவிங் போர்டை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இந்த ட்ரோவிங் போர்டு பிடிக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டி ரூலர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பேர் என்ன? டி ரூலர். அப்படின்னா இந்த பாருங்க டி ஷேப்ல இருக்குது. இந்த டி ரூலரை சூஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த சமாந்தரமான கோடுகள் இதுதானே. இந்த சமாந்தரமான கோடுகளை வந்து நாங்கள் லேசாக அடிக்கணும். இந்த டீ அங்கால இந்த டீ லொக் பண்ணிக்க, அப்போ டீ வந்து அட்ஜஸ்ட் ஆகல. அதனால அந்த ரூலர் வந்து ஒரே சமாந்தர லெவலுக்கு தான் மேலே கீழே ஏரியா இருக்கும். இதான் நான் சொல்லுறது டி ரூலர் அப்படி. இது உங்களுக்கு எக்ஸாம்ல தேவையான்னு சொன்னா எக்ஸாம்ல இது தரமாட்டாங்க, இந்த மாதிரி போர்டும் தரமாட்டாங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல A4 பேப்பர்ல நீங்க கொண்டு போற பென்சில், நீங்க கொண்டு போற கவர் ஆயம், நீங்க கொண்டு போறதை வச்சு தான் வரையணும். சில நேரம் ஸ்கூல்ல என்ன இந்த ஒரு படம் காட்டுறதுக்காக இதை வச்சு கொஞ்சம் உங்களுக்கு தரலாம், ரைட்டா? மற்றபடி இது உங்களுக்கு யூனிவர்சிட்டிஸ்ல தேவைப்படும், இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்ளணுமே.
டி ரூலர் என் ட்ரோவிங் போர்ட். இந்த பலகையிலையும் இருக்குது, பிளாஸ்டிக்லையும். ஸோ இது அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்க தேவை. அடுத்தது இன்னைக்கு நான் சொன்ன பாஸ் பேப்பர் கேள்வி செய்ய போகிற பாடம். பாஸ் பேப்பர் கேள்வி செய்யறதுக்குரிய பாடம். ஒரு சில ஆட்கள் டவுட் கேட்டிக்கிறீங்க பர்சனலாக மெசேஜ் பண்ணி. உங்களுக்கான டவுட்டுக்கான பதில் நான் இந்த கிளாஸ் முடிகிற நேரத்தில் நான் அப்டேட் தரேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2023, 23, 22, 21, 20, 18 அப்படி போகுது. 18, 19 வரைக்கும் நிற்கிது. ஸோ அடுத்த 24 பாஸ் பேப்பர்லேயும் நிற்கிது அந்த கேள்வி. இருபத்தி நாலு இந்த 19 எம்சிக்கு 19 எம்சிக்கு 24 கேள்வி. இந்த மாதிரி கேள்விகள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதுல கேள்வி வருது. எம்சிக்யூல வர கேள்வி. இந்த இதெல்லாம் பாஸ் பேப்பர் நாங்கள் இன்னைக்கு இதெல்லாம் செய்ய போறோம். ஓகே, இப்போ நாங்கள் அந்த ட்ராவிங்கை வரைகிறோம். ட்ராவிங்கை வரையும் போது இந்த இந்த ட்ராவிங் வரைகிறப்போல சில சில நிபந்தனைகள் இருக்குது. அந்த நிபந்தனைகளை பற்றி நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல இதெல்லாம் பார்ப்போம். இருந்தாலும் இந்த ட்ராவிங் வரையும் போது நாங்கள் வந்து அதே அளவுக்கு தான் வரைவோம். இப்போ தான் இலங்கை படத்தை எடுத்துக்கொள்வோமே. இந்த இலங்கை படத்தை நாங்கள் வந்து அதே சைஸுக்கு வரைகிறோம். அப்போ இலங்கை சைஸுக்கு பேப்பர் எடுக்கிறோமா? இல்லை. அப்போ இலங்கை படத்தை நாங்கள் வரையும் போது என்ன செய்யணும்? சின்னதாக்குறத எப்படி இலங்கை படத்தை வரைக்கலாம், நாங்கள் சின்னதாக தான் வரையணும். அதே நேரத்தில் வந்து நாங்கள் ஒரு நுண்ணங்கிட ஃபங்கஸ்ட படத்தை வரைய சொன்னால் அதே சைஸுக்கு வரைகிறோம். இல்லை, அந்த படத்தை நாங்கள் பெருசாக்குறோம். அப்போ நாங்கள் அந்த அளவுகளை வந்து பெருசாக்குற வேலை, சின்னதாக்குற வேலைகள் இருக்குது. அப்போ நாங்கள் நினைச்ச மாதிரி பெருசு சின்னதாக வரையணுமா? இல்லை. ஒரு அளவீடுன்னு ஒன்று இருக்கணும். இப்போ இலங்கையில ஒரு அளவீடுக்கு சின்னதாக வரைஞ்சா தான் அது எல்லாருக்கும் வேணும். அவன் இந்த அளவுக்கு தான் வரைஞ்சிக்கிறான். 1 கிலோமீட்டரை 1 சென்டிமீட்டர் அங்கே அந்த இடத்துல காட்டிக்கிறான். எப்படி? 1 கிலோமீட்டர் உண்மையான நீளத்தில் 1 கிலோமீட்டர் தூரத்தை தாழ்ல 1 சென்டிமீட்டர். உங்களோட பேப்பர்ல 1 சென்டிமீட்டர் என்னத்தை குறிக்குது? 1 கிலோமீட்டர் உண்மையான தூரத்தை குறிக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யப்படுகிறது? சிறப்பிக்கப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மைக்ரோமீட்டர் அல்லது ஒரு நனோமீட்டர் 10⁻9 சரியா? ஒரு சின்ன அளவு ஒரு நனோமீட்டரை 1 சென்டிமீட்டரா காட்டுகிறான். அப்படின்னா பேப்பர்ல 1 சென்டிமீட்டர் காட்டப்பட்டது ஒரு நனோமீட்டரை குறிக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து சிரிப்பிச்சு வரையணும். சில சந்தர்ப்பங்களை பெருப்பிச்சு வரைய வேண்டி வரும். சில சந்தர்ப்பங்களை மாறா அதே அளவுக்கு வரையும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஒரு பேனை நான் கையில் வச்சுக்கிறேன். இந்த பேனையே கொண்டு போயிட்டு A4 பேப்பர்ல வரைய சொன்னா நாங்கள் இதை அதே சைஸுக்கு வரையலுமே இல்லை. ஏன்னா A4 பேப்பருக்கு இது தாராளமாக அடங்கும். அதனால அதே சைஸுக்கு நாங்கள் வரையலாம். ஆமாவா இல்லையா? இது பெருசாக்கணுமோ சின்னதாக்கணும் அவசியம் இல்லையே. இது பேப்பர் சைஸுக்கு சரியா போதும். இப்போ என்னோட படத்தை கொண்டு போயிட்டு ஒரு A4ல வரைய சொன்னா அதே சைஸுக்கு வரையணுமா? வரையலாது. என்னோட போட்டோவை சின்னதாக்கி தான் நாங்கள் வரையணும். ஏன்னா அப்போ இந்த இடத்துல நாங்கள் ஒரு வரைதலை மேற்கொள்ளும் போது அதை வந்து அளவீடுக்கு ஏற்ப நாங்கள் சிறிதாக்குறதா ஆகிக்கட்டும் அல்லது பெரிதாகிறதாகட்டும், அதை மாறாமல் வரைகிறதா ஆகிக்கட்டும். இவ்வாறு பல்வேறுபட்ட வடிவங்களை நாங்கள் வரைவோம். சரியா? அப்போ இந்த முறையை தானே சொல்றாங்க 3 விதமான அளவீடுகள். இது பெருப்பித்தல் அளவீடு, சிறுப்பித்தல் அளவீடு, மாறா அளவீடு. பெருசா வரைஞ்சா இருக்கிற சைஸை விட பெருசா வரைஞ்சா அது பெருப்பித்தல் அளவீடு. இருக்கிற சைஸை விட சிறுசா வரைஞ்சா அது சிறுப்பித்தல் அளவீடு. அதே சைஸுக்கு மாறாம வரைஞ்சா இது 5 சென்டிமீட்டர், இது ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குதா, இதே 10 சென்டிமீட்டர்ல பேப்பர்ல வரைகிறேன் அப்படின்னா அது மாறா அளவீடு, மாறாமல் வரைகிறேன். இப்ப சொல்லுங்க, இலங்கை படத்தை நாங்க ஒரு பேப்பர்ல வரைகிறதாக இருந்தால் பெருப்பித்தல் செய்யணுமா சிறுப்பித்தல் செய்யணுமா? பியா எஸ்ஸா? சோட்டா போடுங்க. சிறுப்பித்தல்னா எஸ், பெருப்பித்தல்னா பி. உங்களுக்கு ஃபுல்லா டைப் பண்றதுக்கு பதிலாக என்ன செய்யணும்? எல்லாரும் ரெஸ்பான்ஸ் சொல்லுதாங்க. சிறுப்பித்தல் தான் நாங்க செய்யணும். ஆமாவா இல்லையா? எஸ். அப்ப அதைத்தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம், சிறுப்பித்தல். அதே நேரத்தில் ஒரு நுண்ணங்கிட படத்தை நாங்க பெருசா வரையணும்னா பெருப்பித்தல் செய்யணும். அப்ப இதுல வந்து பாஸ் பண்ற கேள்வி ஏதாவது இந்த பாட்டைக்கு தானே, இந்த பாட்டுல ஒரு சமன்பாடு ஒன்று வடிவமைக்கப்பட்டிருக்குது. இந்த சமன்பாடு நான் கண்டுபிடிச்ச ஒரு சமன்பாடு. நான் என்னால் தயார் செய்யப்பட்ட ஒரு சமன்பாடு தான் இந்த சமன்பாடு. இந்த சமன்பாடு எந்த கைட்லையும் எந்த புக்லையும் எந்த இதுலையுமே இல்லை. சரியா? இது நானாக மிச்சம் யோசிச்சு தயார் செய்யப்பட்ட சமன்பாடு தான் இந்த சமன்பாடு நீங்க பாக்குறீங்க. அப்போ நான் உங்களுக்கு அதை விளக்கப்படுத்த முடியும். இந்த பாட்டை விளக்கப்படுத்திட்டு வார் இல்லைச்சா? இது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் இந்த இடத்துல காட்டிக்கிறாங்க. என்ன சார்? ஒரு பாக்ஸ் என்ன செய்யறாங்க இந்த இடத்துல காட்டுறாங்க. ஓகே, ஒரு பாக்ஸ் இந்த இடத்துல காட்டுறாங்க. இந்த பாக்ஸோட சைஸ் வந்து சொல்றாங்க
2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். அதில் சைஸ் என்னவா? அதில் சைஸ் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இன்ட்ரெஸ்டான பார்ட் இது. நான் இந்த சமன்பாடை போட்டால் விட வந்துடும் நேரடியாக. அப்ப இந்த 2 சென்டிமீட்டரை கொண்டு போய் என்ன செய்யறாங்கன்னா, அளவீடைக்கு இதை வந்து சிறிதாக்கி அளவீடு எடுக்கிறாங்களாம். 1:2 1:2. அதே அளவை 1:1 அளவீடுக்கு மாறாமல் வரைகிறாங்க. மாற அளவீடுன்னு சொல்றோம். இதே அளவிலே 2:1 அளவீடுக்கு வரைகிறாங்க. இது பெருசா போகுது. அப்படின்னா இந்த ஏதாவது இந்த எக்ஸுங்கிறது எக்ஸுக்கு y. நான் உங்களுக்கு இதை சொல்லிட்டு வரேன் முதல்ல. எப்பவுமே இந்த அளவீடுகளை வாசிக்கும் போது பின்னுக்கு இருந்து வாசிக்கிறோம். எப்படி வாசிக்கணும் நீங்க பிள்ளைகள்? பின்னுக்கு இருந்து வாசிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இது வந்து இந்த 2 சென்டிமீட்டருங்கிறது உண்மையான நீளம். இந்த 2 சென்டிமீட்டருக்கு தானே இந்த நீளத்தை நாங்க சொல்றது உண்மையான நீளம். அப்ப நாங்க சொல்லுவோம் இது உண்மை நீளம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மை நீளம். இப்ப இந்த 2 சென்டிமீட்டர் 1:2 எனும் அளவீடுக்கு சிரிப்பிக்கப்பட்டதால இந்த இடத்துல அது 1 சென்டிமீட்டராக மாறுது. அப்ப இந்த இடத்துல அதுல கொடுக்கிற பேர் என்னது? சிறுப்பித்தல் நீளம். சிறுப்பித்தல் நீளம். அதே இது என்ன நீளம் நாங்க சொல்லுவோம் இந்த இடத்துல? மாறா நீளம். இதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? பெருப்பித்தல் நீளம் சொல்லுவோம். இது எப்படி வாசிக்கிறேன்னா, பின்னுக்கு இருந்து வாசிக்கணும் பாருங்க. இதுல 2 மடங்கினை 1 மடங்காக சிரிப்பிக்கப்பட்டிருக்குது. அப்ப 2 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டராக மாத்திக்கிறான். ஃபார் எக்ஸாம்பிள் 4 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது 2:1 சாரி 1:2ங்கிற அளவீடுக்கு நான் மாத்தினா எத்தனை வரும் நீங்க சொல்லுங்க? 1:2ங்கிற அளவீடுக்கு மாத்தினா அது எத்தனை சென்டிமீட்டராக வரும்? 8 சென்டிமீட்டரை நான் 1:2ங்கிற அளவீடுக்கு சிரிப்பிக்கிறேன். எத்தனையா வரும்? 2 மடங்கினை 1 மடங்காக பார்க்கப்படி. அப்படின்னா 8 இருந்தா எத்தனையா வரும்? 4 சென்டிமீட்டராக வரும். அப்ப எப்பவுமே இந்த அளவீடுகள்ல இது சென்டிமீட்டரால வகை குறிக்கப்பட்டா இதுவும் சென்டிமீட்டரால தான் வகை குறிக்கப்படும். இது மீட்டரால சொன்னாங்கன்னா இது மீட்டர் தான். இது மில்லி மீட்டர்ல சொல்லிக்கிறாங்கன்னா அங்க அழைக்கிறது மில்லி மீட்டர் தான். இது கிலோமீட்டர்ல கதைக்கிறாங்கன்னா அங்க அழைக்கிறது கிலோமீட்டர் தான். அப்போ முன்னுக்கிறது எப்பவுமே இந்த அளவீடு சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர், கிலோமீட்டர்னா கிலோமீட்டர், மீட்டர்னா மீட்டர். அது மாறாது. அப்ப இதை பாருங்க, பின்னிக்கு வாசிங்க. ஒரு மடங்கினை உண்மையான நீளத்தின் ஒரு மடங்கினை 2 மடங்காக பிரிப்பிக்கப்பட பாருங்க. அப்ப 2 மடங்கு இருக்கிறது 2 சென்டிமீட்டர் 2 மடங்கு பெருசா அப்படின்னா 4 சென்டிமீட்டர். அப்படின்னா இதுல 4 சென்டிமீட்டர். 1:1 ஒரு மடங்கினை 1 மடங்காகவே மாற்றப்படுது. அப்படின்னா 2 சென்டிமீட்டர்னா 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர். இது விளங்கிட்டா? எனக்கு எல்லாரும் ரெஸ்பான்ஸ் சொன்னதாங்க. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டா? ஒரு நிமிஷம். ஓகே, என்ன சொல்றாங்க? அப்ப 1:2 அப்படின்னா நாங்க எப்பவுமே இந்த குறியீடுகளுக்கு தானே, இது இதுக்கு மட்டும் இல்ல, இந்த குறியீடுகள் எல்லாமே பின்னுக்கு இருந்தா வாசிக்கணும் தம்பி. 2 மடங்கு 1 மடங்கு ஆகிறாங்க. அப்ப 1:2ன்னா பின்னுக்கு இருந்து வாசி. உண்மையான நீளம் 2 மடங்கு இங்க 1 மடங்கு ஆக்கப்பட்டிக்குது. உண்மையான நீளம் 1 மடங்கு இங்க 1 மடங்கு ஆக்கப்பட்டிக்குது. உண்மையான நீளம் 2 மடங்கு 1 மடங்கு இங்க 2 மடங்கு ஆக்கப்பட்டிக்குது. அப்படித்தானே? 2க்கு 1ன்னு அர்த்தம் என்ன? அப்போ 1 மடங்கு 2 மடங்கு ஆக்கப்பட்டிக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப உதாரணத்துக்கு 1க்கு 100 நிக்குது. 1க்கு 100 நிக்குது அப்படின்னு அர்த்தம் என்ன? 100 மடங்கு உண்மையான நீளத்துல 100ங்கிறத சின்னதாக்கி 1ன்னு காட்டுறாங்க. அப்படின்னா 1000 இருந்து அது எத்தனை ஆயிக்கும்? இப்போ 100ங்கிறத 1ஆ காட்டினாங்கன்னா 1000 எத்தனையா காட்டணும்? நாம 100 1ஆ காட்டுறாங்களாம். 100 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் காட்டுறாங்க. அப்ப 1000 சென்டிமீட்டர் உண்மையான நீளத்துல எத்தனை சென்டிமீட்டரை காட்டுவாங்க? 10 சென்டிமீட்டரா காட்டுவாங்க. விளங்குதா? கிளியரா? வெரி குட். விளங்கி எடுத்துட்டு போங்க விஷயத்தை. இந்த சமன்பாடு பிள்ளைகள் நிறைய பேர், சரியா, நிறைய பேருக்கு இந்த சமன்பாடு தெரியாம இந்த கான்செப்ட் விளங்காம இந்த கேள்வியில கோட்டை விட்டுட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் 2025 24 23 22 21 19 அப்படி ஒவ்வொரு வருஷமும் இதுல கேள்வி வந்துகிட்டே சொன்னா நம்ப மாட்டீங்க.
ப்ராக்டிக்கல்ல இது தெரியாம ப்ராக்டிக்கல் உங்களுக்கு செய்ய அல்லது செயின் செய்வீங்களே. அது மட்டும் சொன்னா நம்ப மாட்டீங்க. 2024 எஸ்ஏல பார்ட் 2ல இந்த அளவிடை சம்பந்தப்பட்டு ஒரு படத்தை வரைய சொல்லிக்கிறான். சிவில் பாடத்துல, கன்ஸ்ட்ரக்ஷன் பாடத்துல ஒரு படம் வரைய சொல்லிக்கிறேன். செயின் சேவரிங் பாடத்தை இந்த படத்தை வரைய சொல்லி 23 23 24 தெரியல. நான் வேணா அந்த கேள்வி உனக்கு எடுத்து காட்டுறேன். அப்ப இந்த அளவீடுங்கிறது எம்சிக்யூ மட்டும் சம்மந்தப்படலை. உனக்கு ப்ராக்டிக்கலுக்கும் இந்த அளவீடு சப்ஜெக்ட் தேவைப்படும். உனக்கு எஸ்ஏல வர கேள்விகளுக்கும் சில நேரங்களில் சம்மந்தப்படும். வேணா நான் காட்டுறேன், நான் ப்ரூஃப் பண்றேன். உனக்கு போய் சொல்லணும் அவசியமே இல்லை. நிறைய பேருக்கு இன்னும் இது எப்படி சொல்லிக் கொடுக்குறோன்னு கூட தெரியாம நிறைய பேர் முடிச்சுக்கிறாங்க. ஸோ நான் லேசா சொல்றதுக்காக நானும் இதை ஃபர்ஸ்ட் டைம் புலம்பி பிறந்தேன். என்னடா இது எப்படா என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது? என்னட்டைக்கிற ஒரு ஹெபிட் என்னடா, விளங்காத ஒரு விஷயத்த விளங்குற ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி படித்தேன். நான் போன கிழமை சேஃப்டி பாடம் வந்தாக்களுக்கு தெரியும். போன கிழமை சேஃப்டி வந்தாக்களுக்கு தெரியும். ஏன்னா தீயணை கருவிகளை படிச்சு தந்தாங்க. நீலக்கலர் தீயணை கருவினா அதுக்கு என்ன இருக்கு? நீலக்கலர் தீயணை கருவிகள் உங்களுக்கு பவுடர் இருக்குது. அதுக்கு நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? என்ன சொன்னேன்? நீலக்கலர் தீயணை கருவிகளை உங்களுக்கு பவுடர் இருக்குன்னு சொன்னா இல்லையா? அந்த தீயணை கருவிகளை பவுடர் தான் இருக்குது. அதே மாதிரி வந்து இளம் மஞ்சள் தீயணை கருவிகளை உங்களுக்கு நுரையுது. அதுக்கு நான் என்ன சொன்னேன்? சன்லைட்டை சொன்னேன். நான் சன்லைட் சோப் இளம் மஞ்சள் நல்ல நுரை வரும். அப்போ இளம் மஞ்சள் தீயணை கருவிகள் உங்களுக்கு நுரையுது. அப்ப அந்த நுரத்தை உங்களுக்கு அடிச்சா வரும் வெளியே. அந்த தீயணைக்கிறது அந்த நுரத்தை வெளியான வரும். சிவப்பு கலருக்கு என்ன இது? தண்ணி இது. நம்ம ரத்தத்தை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொல்லியிருந்தேன். சிவப்பு தண்ணின்னு சொன்னேன். அப்ப சிவப்பு தண்ணினா நம்ம ரத்தம் மாதிரி. அப்ப சிவப்பு கலர் வந்து சிவப்பு கலர் தீயணை கருவிகள் உங்களுக்கு தண்ணி இருக்குது. கருப்பு கலர் தீயணை கருவிகள் உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. சரியா? நிறைய பேர் வந்து என்ன தெரியுமா செய்யறது? கிளாஸுக்கு வாரது, கொஞ்ச நாள் ஹோப்பா வருவாங்க, ரிசல்ட்ஸ் வந்து புதுசுக்கு ஹோப் வருவாங்க. கடைசியில் என்ன செய்வாங்க? இடையில கொஞ்சம் கெப் ஒன்று கிடைச்சோன்னு விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? எக்ஸாம் நெருங்கும் போது ஃபாஸ்ட் ரிவிஷன் ஒரு ப்ரொஜெக்ட் போடுவோம், அள்ளி விட்டு வருவாங்க. 300 பேர் 400 பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் நெருங்கக்குள்ள திரும்ப ஃபெடப் ஆகிற, திரும்ப எக்ஸாம் நெருங்கக்குள்ள திரும்ப சார் எனக்கு டெய்லி கால் பண்ணிக்கிட்டீங்க. ஒருத்தன் டெய்லி ஒரு 2-3 கால் வந்துகிட்டே இருக்குது. நான் உங்களோட மெசேஜ்லாம் ரிப்ளை பண்ணதுக்கான லேட் ஆகிறதுக்கான நிறைய மெசேஜ் இருக்குதுங்க. என்ன தெரியுமா? நேற்று ஒருத்தர் ராவ கால் பண்ண 10:30க்கு. 10:30 நான் தூங்குற கட்டம். 10:30 11 மணிக்கு நினைக்கிறேன். 10:30 நேற்று கிளாஸ் முடிச்சுட்டு போய் 10:30 போயிட்டு. எஸ். அப்போ ஒருத்தர் கால் பண்ணான், சார் பிடித்தா சார், நான் ஒன்றும் படிச்சு பட்டு இல்லை சார், எக்ஸாம் வந்து வார மாதம் ஸ்டார்ட் ஆகிற, எப்படி சார் ஏதாவது முக்கியமான யூனிட் படிக்கணுமா சார்? அது ஏதாவது தான் சொல்லுங்க சார் படிக்கிறதுக்கு. அவன்கிட்ட போய் நான் என்ன சொல்றீங்க? முக்கியமான யூனிட்னா அதாவது இந்த வடிவேல் சொல்ல தெரியுமா? கவுண்டர் மீனிங் நீ புடுங்குற முழுக்க தேவையில்லாத ஆடிட்டு அப்படிங்கிற மாதிரி தான். நீ படிக்கிற இருக்கிற முழுக்க தேவையான சப்ஜெக்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். அவனுக்கு கண்டினியூஸா படிச்சுட்டு வர பிள்ளைகளுக்கு விளங்கும். நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணி எதை பார்ட் எதை மெயின் பார்ட்டை படிக்கும்போது நம்மளுக்கு கொண்டு போகலாம். அப்படி திடீர்னு வந்து ஞானம் பிறந்ததுன்னு சொல்ல ஒன்று செய்யலாம். ஏன்னா மோட்டிவேஷனுங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், மோட்டிவேஷனுங்கிறது டெம்பரரி பிள்ளை, டெம்பரரி, தற்காலிகமானது. டிசிப்ளின் இஸ் பெர்மனன்ட். அப்ப நம்மளோட லைஃப்பை நாங்கள் டிசிப்ளின் ஃபார்மேட்டுக்கு கொண்டு போவோம். ஏன்னா ஒரு டிசிப்ளின் லைனுக்கு கொண்டு வரும். நான் இன்னைக்கு நாங்கள் இந்த கிளாஸ் இருக்கு, இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், நாளைக்கு நான் இது பண்ணணும், நாளைக்கு இது பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் இன்னைக்கு கிளாஸ் இருக்குது படிக்கணும். ஏன்னா அப்பப்போ உள்ள விஷயத்த அப்பப்போ படிச்சு பாரு, உனக்கு இன்னும் ப்ரெஷர் இருக்காது. சும்மா கூலாக போவான். எக்ஸாமை பற்றி பயமே வராது. ஏன்னா நீ கட் அண்ட் ரைட்டாக விஷயத்தை எழுதுதே வர, பயம் இல்லாமல் படிச்சுக்கிட்டே வர. யார் தயவும் உனக்கு தேவையில்லை. எஸ்எஃப்டிக்கு சரியான ஒரு இடத்துல படி, இடெக்ல ஒரு இடத்துல படி, ஐசிடி ஒரு இடத்துல படி. சும்மா அங்கங்க தாவி தாவி படிக்க வேணாம். படிச்சா ஒரு இடத்துல ஒழுங்கா படி. உனக்கு தெரியும் யார்கிட்ட படிச்சா ஃபுல்லா சிலபஸ் கவர் ஆகும், யார்கிட்ட படிச்சா ஃபுல் பேப்பர் கிளாஸ் செய்வாங்க, யார் மாடல் பேப்பர் ஃபுல்லா செய்வாங்க, ஸ்டாண்டர்ட் மாடல் பேப்பர் யார் செய்வாங்க, யார் ப்ராக்டிக்கல் செய்வாங்க, இதெல்லாம் உனக்கே தெரியும், சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ அதை தேடி பாரு, யார் செய்யறாங்க. என்ன மட்டும் நான் ஒண்ணு சொல்லல, நீ தேடு, போய் பாரு. சிலர்கள் புதுசா ஆன்லைனுக்கு வந்துட்டு வருவாங்க, 5-10 பேரை பார்த்தோன்னே பிள்ளைகள் வர மாட்டேங்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. சிலாக்கள் வந்து கண்டினியூஸாக செய்கிறாக்களே இருக்காங்க, எஃபெக்ட் பண்ணாமல் சும்மா நோங்களாக போவாங்க. இந்த சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி பேப்பருக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆக மாட்டாங்க. சிலாக்க தியரி செய்வாங்க, ப்ராக்டிக்கல் செய்ய மாட்டாங்க. சிலாக்க சிவில் மட்டும் செய்வாங்க, மெக்கானிக்கல் செய்வாங்க. சிலாக்க மெக்கானிக்கல் செய்வாங்க, சிவில் செய்ய மாட்டாங்க. இப்படி பல்வேறுபட்ட வேறுபாடுகள் இந்த மக்கள் மத்தியில். சரியா? இப்போ ஒரு ஆள் கேட்டீங்கன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டிங் கிடைக்குமா? தாராளமா, அதெல்லாம் ஃப்ரீயாக தான் தரேன். யூனிட் 1 யூனிட் 3 உங்களுக்கு முடிஞ்சுது. ரெண்டுமே சின்ன பாடம், ரெண்டுமே சின்ன ஒரு பாடம். 2 பாடம் நான் முடிச்சுட்டு தான் யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் யூனிட் 4, 5, 6 அதோட இருப்போம். ஏன்னா யூனிட் 1 யூனிட் 3 ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணுமே. அந்த ரிசல்ட்ஸ் வர வரைக்கும் ஈக்கிற பிள்ளைகளுக்காக தான் யூனிட் 1 3 செஞ்சேன். அது ரெண்டுமே ஃப்ரீயாக தான் செஞ்சேன். அது ரெண்டு ஃப்ரீ ரெக்கார்டிங்கும் வித் டியூட்டோட உங்களுக்கு தான். உங்களுக்கு தெரியுமே என்னோட இடெக்ல எல்லா யூனிட்டுக்கும் டியூட் கைவசம் இருக்கு. இடெக்ல எல்லா யூனிட்டுக்கும். அதே நேரத்தில் இப்போ ஒரு புக் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டீங்க அவுட் பண்ணுறதுக்காக யூனிட் வைஸாக பாஸ் பேப்பரை கலெக்ட் பண்ணப்பட்ட ஒரு புக். இடெக்ல யாருமே செய்யலை இது வரைக்கும். யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் எம்சிக்யூ கலெக்ட் பண்ணி ஒரு புக்கை அவுட் பண்ணுறதுக்கு இருக்கிறது. வித்தின் இன்னொரு 3-4 மந்த்ல அவுட் ஆகிடும் இன்ஷால்லா. அப்போ அந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் செய்யக்குள்ள அந்த புக்கை தான் நான் உங்களுக்கு கொரியர் பண்ணுவேன். கொரியர் பண்ணி நீங்கள் வீட்டில் இருந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி அதை வச்சு தான் நீங்கள் பேப்பர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். யூனிட் வைஸ் பாஸ் பேப்பர் கேள்வி எல்லாத்தையுமே யூனிட் வைஸ் சமரை பண்ணிடுவேன். யூனிட் 1ல இந்தந்த கேள்வி இருக்குது. அப்போ நீ அந்த யூனிட் வைஸாக பேப்பர் செய்வான். யூனிட் 2ல எந்தெந்த கேள்வி யூனிட் 2 கவர் எனக்கு பேப்பர் செய்யவில்லை, எனக்கு யூனிட் கவர் ஆகிடும். யூனிட் ஸ்பெஷலாக நீ படிக்கிறது அவசியம் இல்லை. பேப்பர் மூலமாக யூனிட் கவர் ஆகும். இந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்கிறேன். ஸோ அதுக்கான வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டீங்க. இப்போ தான் நான் ஆஃபீஸ்லாம் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி எட்மின் ஒரு ஆளை போட்டு அவங்களுக்கு ஒரு செட்டப்பை கொடுத்து எட்மினுக்கு தனி ஒரு மேசை கொடுத்தாச்சு. அவங்களுக்கு அழகாக ரோலிங் சேர்லாம் போட்டு அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு இடத்த கொடுத்திக்குது. அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் கொடுத்திக்குது. இப்போ அவங்களும் மெசேஜ் பார்க்குறாங்க. நிறைய பேர் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ரிப்ளை பண்ணி கேட்டு வரீங்க. ரிப்ளை பண்ணுறாங்க தான். அவங்களுக்கு இப்போ 100 ஒரு நாளைக்கு இப்படி 0 பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு வருவாங்கடா. அப்படி திரும்பி போகிற 40 மெசேஜ். சரியா? அப்போ நான் அது நம்ம ஒன்றும் சொல்லலாதே. சரி, அப்போ நாங்கள் இன்ஷால்லா அது பெஸ்ட்டாக நான் பெஸ்ட்டாக செய்யணும்னு உங்களோட சப்போர்ட் இருக்கணும் மெயினாக. இல்லாட்டி நான் பெஸ்ட்டாக செய்யலை. ஓகே. ஸோ ரெக்கார்டிங்லாம் தான் அதை பற்றி ஒன்றும் யோசிக்காதீங்க இன்ஷால்லா. ஓகே ஓகே யூனிட் 2 யூனிட் தான் போய்க்குது. அந்த 2 யூனிட் ரெக்கார்டிங்கும் ஃப்ரீயாக தான் தரேன். 2 யூனிட் சின்ன யூனிட், பயப்படாதீங்க. 2 யூனிட் பெரிய யூனிட்டும் மிச்ச நாள் படிப்பிச்சுட்டாரு. 2 மாதம் தான். 2 மாதத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 கிளாஸோ 5 கிளாஸ் தான் அது ஓவரால் மொத்தம் 2 யூனிட்டுக்குமே. அது பெருசாக மார்க்ஸ் வார இல்லை. இதில் தான் மார்க்ஸ் கூட. இதோட மார்க்ஸ் கூட எத்தனை தெரியுமா? அடுத்த 4வது யூனிட் எத்தனை மார்க்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? இப்போ யூனிட் 1, 3, 2 முடிஞ்சு தானே. இப்போ அடுத்த 4, 5, 6 தானே போகிறேன். 4வது யூனிட் எத்தனை மார்க்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? 15 மார்க்ஸ். பயங்கரமான ஒரு பாடம். கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி. அத்திவாரத்திலேருந்து கூற வரைக்கும் படிப்போம் ஃபுல்லாக. தாறுமாறு தக்காளி சோறுங்கிற வரைக்கும் பாடம் சட்டப்படி. சரி, ஓகே. நான் இப்போ ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி செய்ய முன்னுக்கு ஒரு மாதிரி கேள்வி ஒன்று உங்களுக்கு சும்மா சொல்லித்தரேன். பாஸ் பேப்பருக்கு முன்னுக்கு ஒரு கேள்வி சும்மா செஞ்சு பார்த்துட்டு பாஸ் பேப்பர் கேள்வி நேரடியாக பார்ப்போம். இப்போ உங்களுக்கு சும்மா சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த கேள்வி இப்போ ஏ பி எனும் இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம் கிட்டத்தட்ட 500 மீட்டர்ன்னு சொல்றாங்க. 500 மீட்டர். 2 நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம் எவ்வளவா? 500 மீட்டர். இத என்ன செய்யறாங்களாம்? 1க்கு 100 அளவிடைக்கு சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் அளவிடைக்கு சிரிப்பிக்கிறாங்களாம். எப்படி? சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் அளவை சிரிப்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிரிப்பிச்ச அளவிடை என்னன்னு கேட்கிறான். சொல்லுங்க பாப்போம். இப்பதான் என்னோட சமன்பாடு உங்களுக்கு யூஸ் ஆகும். உண்மையான நீளம் 500 மீட்டர். 100 மடங்கு 1 மடங்கு ஆக்குறாங்க. அலைச்சா சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர். அப்ப இதுல சிரிப்பிச்ச அளவிடை என்னவா இருக்கும்? சில ஆக்கள் 5 சென்டிமீட்டர்னு போடுறாங்க. சில ஒரு ஆக்கள் ஒரு மாதிரி ஆன்சர் பண்றீங்க. ஓகே, இதுக்கு தான் நான் அந்த சமன்பாடு சொல்றேன். இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸுக்கு வைன்னு சொன்னேன் தானே. இந்த எக்ஸுக்கு வைக்கு நான் கொடுக்குற பேர் என்னன்னா, இதுக்கு கொடுக்குற பேர் என்னன்னா, நல்லா பாரு. இதுக்கு கொடுக்குற பேர் முன் இருக்கும் தானம். இந்த வைக்கு கொடுக்குற பேர் பின் கேட்கிறது தானே, அதனால பின் இருக்கும் தானம். என்னோட சமன்பாடை யூஸ் பண்ணி இந்த கேள்வி உனக்கு செஞ்சு காட்டுறேன். பின் இருக்கும் தானம். இந்த வைக்கு கொடுக்குற பேர் என்ன? பின் இருக்கும் தானம். அப்ப இந்த ஒண்ணுங்கிறது என்ன? இப்ப சொல்லுங்க, ஒண்ணுங்கிறது முன் இருக்கும் தானமா இல்லையா? இந்த ஒண்ணுங்கிறது முன் இருக்கும் தானம். இந்த 100ங்கிறது பின் இருக்கும் தானம். இந்த சமன்பாடை பாரு. நான் சமன்பாடை போறேன். முன் இருக்கும் தானம் கீழ் பின் இருக்கும் தானம். இந்த சமன்பாடு எல்லா கேள்விக்கும் லேசா இருக்கு. சிம்பிள், ஒன் ஷாட்ல முடிச்சிடலாம். சமன் உண்மை நீளம்
முன்னிருக்கும் தானத்தில் பின்னிருக்கும் தானம் தர உண்மை நீளம் சமன். அது என்னத்தை தருமாம்? சிறுப்பித்தல் நீளத்தையோ அல்லது பெருப்பித்தல் அளவிடையாக பெருப்பித்தல் நீளத்தை தரும். ஏதாவது ஒண்ணு தரும். இப்ப நம்மளுக்கு சிரிப்பித்தல் அளவிடையா பெருப்பித்தல் அளவையான எப்படி கண்டுபிடி? இப்ப 1க்கு 100ங்கிறது சிரிப்பித்தல் அளவிட பெருப்பித்தல் அளவிட எப்படி கண்டுபிடி? எப்படி சொல்லுவீங்க? இது சின்னதாக்குற அளவிட பெரிதாக்குற அளவிடையா? 1க்கு சின்னதானம் இருந்தா அது சிரிப்பித்தல் அளவிடை. உதாரணத்துக்கு 100க்கு 1 இருந்தா 100 மடங்க 1 மடங்கு ஆக்குறாங்க. இது சிரிப்பித்தல் அளவிடை. 1 மடங்க 100 மடங்கு ஆக்குறாங்க. அப்ப 1க்கு பெரிய தானம் இருந்தா என்ன? இது பெருப்பித்தல் அளவிடை. இது சிரிப்பித்தல் அளவிடை. இது பெருப்பித்தல் அளவிடை. இப்ப விளையாடும். இப்ப நான் முன்னிருக்கும் தானம் என்ன? 1 1 பின்னிருக்கும் தானம் என்ன? அப்போ சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் தானே பிள்ளைகள். இப்ப நான் என்ன சொல்றேன்? 1 சென்டிமீட்டர். பின்னிருக்கும் தானம் என்ன? 100 சென்டிமீட்டர். உண்மையான நீளம் என்ன? நம்மளுக்கு விட வேணும் சென்டிமீட்டர்ல. விட வேணும் சென்டிமீட்டர்ல. அப்ப உண்மையான நீளம்ங்கிறது 500 மீட்டர். 500 மீட்டரை நம்மளுக்கு விட வேணும் சென்டிமீட்டர். இங்க இவங்களும் சென்டிமீட்டர். அப்போ ஒரு சமன்பாட்டுல வேறுபட்ட அலகுகள் இருக்கக்கூடாது. அப்ப சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாத்த என்ன செய்யணும்? 100 சென்டிமீட்டருங்கிறது பிள்ளைகள் 1 மீட்டருக்கு சமன் தானே. அப்படி சொல்லி பார்த்தா 500 மீட்டருங்கிறத சென்டிமீட்டருக்கு மாத்தினாங்க 100ஆல பெருக்கணும் அப்படின்னா 2 சைஃபர் கூடும். அப்படித்தானே? 2 சைஃபர் கூடும். அப்போ நாங்க சென்டிமீட்டருக்கு அப்போ 50,000 சென்டிமீட்டர். சரிதானே? இப்ப நான் என்ன செய்யறேன்? இந்த 100 இந்த சென்டிமீட்டர் வெட்டுப்பட்டு போய்க்கிறோம். இந்த 100ஐயும் இந்த இதையும் வெட்டினேன். அப்ப நான் என்ன விட வரும்? 500 சென்டிமீட்டருக்கு நான் வரைவேன். வெரி குட். நிறைய பேர் 500 சென்டிமீட்டர் போட்டிருந்தீங்க. வெரி குட். அப்ப இந்த சமன்பாடுங்கிறது உங்களுக்கு ரொம்ப லேசா இருக்கும் இந்த கேள்விகளை செய்யறது. அப்ப உங்களுக்கு மெயினான விஷயம் என்னன்னா, முன்னிருக்கும் தானம் என்னன்னு தெரியும், பின்னிருக்கும் தானம் என்ன தெரியும். இதுல என்ன கேள்வி எப்படி இருந்தா, முன்னிருக்கும் தானம் தந்து பின்னிருக்கும் தானம் தந்து உண்மை நீளத்தில் சிரிப்பித்த நீளத்தை கேட்பான். அல்லது உண்மை சிரிப்பித்த நீளத்தில் உண்மை நீளத்தை கேட்பான். அல்லது முன்னிருக்கும் தானம் தராம பின்னிருக்கும் தானமும் தராம சிரிப்பித்த நீளம் தந்து உண்மை நீளம் தந்து அளவிடையே கேட்பான். இப்படி ஏதாவது மாத்தி மாத்தி கேட்பான். இதான் கேள்வி பெற்ற விளைச்சா பிள்ளைங்க என்ன சொல்ல வர. இப்போ நம்ம பாஸ் பேப்பருக்கு கால் எடுத்து வைப்போம். சரியா? பாஸ் பேப்பருக்கே கால் எடுத்து வைப்போம். சரியா? அந்த சமன்பாடை பார்த்து இப்ப நம்ம முதலாவது உங்களுக்கு அந்த எஸ் இந்த கேள்வியை பாருங்க. இப்ப சொல்லுங்க இந்த நான் உங்களுக்கு இந்த லேசான கேள்வியில இருந்து கொஞ்சம் ஹார்டான கேள்வி வரைக்கும் போறேன். அந்த இப்ப மேலே இருக்கிற கேள்வி செய்யுங்க. 2021 MCQ செய்யுங்க. செய்யுங்க. சின்ன டைம் எடுத்தானே செய்யுங்க. என்ன விட வருதுன்னு சொல்லுங்க அவசரமா. 2021 19 MCQ. சின்ன டைம் எடுத்தானே அவசரமா செய்யுங்க. இல்ல இந்த கேள்வி செய்ய செய்ய பழகுவீங்க. அவ்வளவுதான். திரும்ப சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை தம்பி. இந்த கேள்வி இப்ப செய்யறதா இந்த கேள்வி செய்யறப்போ மட்டும் உங்களுக்கு விளையாது. எல்லா கேள்வியும் அதே பேட்டர்ல தான் செய்ய போறோம். இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்க பிள்ளை. நீங்க நினைக்கிற மாதிரி இடெக்ங்கிறது மற்ற பாடத்தை விட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வச்சு படிக்கிற பாடம் தான். ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்லுங்க பாப்போம். இது நீங்க பாடமாக்கி படிக்கிற பாடத்துக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல விளங்கி படிக்கிற பாடம். ஓகே, 3வது வீடுன்னு சில அக்கள் சொல்றீங்க. ஓகே பாப்போம். இப்ப நம்மளுக்கு விளங்கணும் அளவீட்டு கோடு நீளம் 25 மீட்டரா. அப்ப நம்மளுக்கு ஒரு கோடு தெரியும். இந்த ஒரு கோட்டோட நீளம் எவ்வளவா? 25 மீட்டர். அதாவது ஏபியோட தூரம் 25 மீட்டர். 1க்கு 500 எனும் அளவீடுக்கு அப்ப என்ன செய்யறாங்களாம்? இதை என்ன செய்யறாங்களாம்? அப்ப 1க்கு 500 முன்னுக்கு தானம் சின்ன தானம். அப்படின்னா இது சிரிப்பித்தல் அளவீடு. அப்ப 1க்கு 500 எனும் அளவீடைக்கு மூலம் வகை குறிக்கும் போது அந்த கோட்டின் நீளமாவது. அப்ப இது சென்டிமீட்டருக்கு பாத்தீங்கறாங்களா, மில்லிமீட்டருக்கு பாத்தீங்கறாங்களா, அல்லது மீட்டருக்கு பாத்தீங்கறாங்களா? எதுக்கு பாத்தீங்கறாங்க? சென்டிமீட்டர். அதை எப்படி கண்டுபிடிச்சோம் பாருங்க. விட எல்லாமே சென்டிமீட்டர்ல தானே இருக்குது. அப்ப அதை வச்சுதான் கண்டுபிடிக்கணும். சென்டிமீட்டருக்கு சென்டிமீட்டர் தான் பாத்தீங்கறான். விட எல்லாமே சென்டிமீட்டர்ல தான். அப்படின்னா சென்டிமீட்டருக்கு பார்க்கப்பட்டு. அப்படின்னா இப்ப நாங்க போடும் முன்னிருக்கும் தானம் என்ன? ஒன்று பின்னிருக்கும் தானம் என்ன? 500. இது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர். அது வெட்டுப்பட்ட பேரும் இதுதான் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு செய்யக்கூட அப்படி விளக்கப்படுது. உண்மை நீளம் என்ன? 25 மீட்டர்.
25 மீட்டரை நாங்க சென்டிமீட்டருக்கு மாத்தினா நம்மளுக்கு தெரியும் 100 சென்டிமீட்டருங்கிறது ஒரு மீட்டர். அப்படின்னா நாங்க 2 சைஃபரால 100ஆல பெருக்கணும். அப்படின்னா 2 சைஃபர் நாங்க அடிஷனல் ஆட் பண்ணணும். அப்ப என்ன விட வரும்? சிறுபித்த நீளம் என்ன? இதே மீறி நாங்க சுருக்குனா நம்மளுக்கு 5 மடங்கு. அப்படின்னா 5 சென்டிமீட்டர். இந்த சமன்பாடு இருந்தா லேசா போட்டுடலாம். இருந்தா அந்த யோசிக்க தேவையில்ல. சிம்பிளா முடிச்சிடலாம் இந்த சமன்பாடு. இந்த சமன்பாடு நான் ரெடி பண்ண ஒரு சமன்பாடு. நானா ரெடி பண்ண ஒரு சமன்பாடு. எங்கேயுமே இல்லை இந்த சமன்பாடு. நீங்க கைட்ல கூட இல்லை. சரி, நான் பொய்க்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. நானா உருவாக்குற ஒரு சமன்பாடு. சமன்பாடுக்கு பேர் வைக்கிறேன்னா என்னோட பேர் தான் வைக்கணும். அப்படித்தானே? முன்னிருக்கும் தானம் கீழ் பின்னிருக்கும் தானம் தர உண்மை நீளம் சமன் சிறுப்பித்தல் நீளத்தை அல்லது பெருப்பித்த நீளம். நாங்கள் அந்த முன்னிருக்கும் தானம் பின்னிருக்கும் தானம் தானே அந்த அளவிலே சிறுப்பித்தல் அளவிலே அப்ளை பண்ணா சிறுப்பித்த நீளத்தை தரும். அந்த அளவிடையில பெருப்பித்தல் அளவிலே அப்ளை பண்ணா அந்த பெருப்பித்த நீளத்தை தரும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க, லேசா இருக்கா கஷ்டமா இருக்கா? லேசா இருக்கா கஷ்டமா இருக்கா? ஓகே. நீ நேரா செக் பண்ணனா என்னோட நேரா ஹோஸ்ட்டுக்கு செக் பண்ணுங்க. அப்போ பார்க்கலும் சரியா? ஓகே. சரிதானே? கிளியரா? ஓகே. இப்போ இந்த மாதிரி இன்னொரு கேள்வி சொல்றேன். கொஞ்சம் லேசான கேள்வியிலிருந்து கொஞ்சம் ஹார்டான கேள்வி வரைக்கும் நாங்கள் இப்போ இந்த 2022 எம்சிக்கு செய்யுங்க பாப்போம். ஜூம் கிளாஸ்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது இந்த உங்களுக்கு லைட்னிங்ல விஷயம் அல்லது செட்டிங்ல ஏதாவது குறைபாடுகள் அல்லது ஏதாவது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னு சொன்னா நேரடியாக எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி ஆகணும். சரிதானே? ஊராக்கள் சொல்லி 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 தான் இந்த அளவுக்கு நான் வந்து டெவலப் பண்ணி வச்சுக்கிறேன் கிளாஸ் செட்டப்பை. ஏதாவது குறைகள் இருந்தால், சவுண்ட்ல ஏதாவது குறை இருந்தாலோ, அதே நேரத்தில் கேமராவில் ஏதாவது இஷ்யூ இருந்தாலோ, கேமரா வீடியோ சில நேரம் உங்களுக்கு சின்ன லெக் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஷேர் ஆகிறதால் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து பார்க்கல. சரிதானே? உங்களுக்கு வர ரெக்கார்டிங் ஸ்ட்ரக் இல்லாமல் வரும். அதில் லைவ் ஷேர் தானே ஆகிட்டு, லைவ் ரெக்கார்டிங் தானே ஆகிட்டு. இந்த கேள்வி செய்ய பார்ப்போம். என்ன விட பொறியியல் வரைபடம் ஒன்றில் அளவிட 20க்கு 1 என குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்போ கேள்வி பாருங்க. இப்போ ஒரு டிராவிங் பேப்பர்ல இதுதான் விஷயமேங்க. ஒரு டிராவிங் பேப்பர்ல என்ன செய்யறாங்களா, ஏதோ ஒரு படத்தை வந்து இந்த டிராயிங் பேப்பர்ல வரைஞ்ச அளவீடு எவ்வளவு 20க்கு 1ங்கிற அளவீடுக்கு வரைஞ்சிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது பெருப்பித்தல் அளவீடு சிறுப்பித்தல் அளவீடு. முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. 1 மடங்கு 20 மடங்கு ஆக்கிக்கிறான். அப்படின்னா பெருப்பிச்சு வரைஞ்சிக்கிறான். அந்த வரைபடத்தின் மீது நல்லா பாரு, இந்த அண்டர்லைன் பண்ணணும். என்னது? இந்த வரைபடத்தின் மீது, அப்ப அந்த வரைபடத்துக்குள்ள தான் நடக்குது வேலை. 200 மில்லிமீட்டர் நீளமான ஒரு கோட்டு துண்டம் ஒன்று காட்டப்பட்டு, அப்ப இந்த வரைபடத்துக்குள்ள ஒரு கோடி இருக்குது. அந்த கோட்டுடைய நீளம் எவ்வளவா? 200 மில்லி மீட்டரா? அப்ப இந்த கோட்டிட உண்மை நீளம் என்ன? இந்த கோட்டின் உண்மை நீளம் என்ன? சரியா? அப்போ ஆக்சுவல் லென்த், உண்மை நீளம் என்ன? ஏஎல், ஆக்சுவல் லென்த் கண்டுபிடிப்புமா? பாப். இப்ப நம்மளுக்கு தெரியும் முன்னிருக்கும் தானம் என்ன? 20. விட எல்லாமே மில்லி மீட்டர். அப்ப நாங்க 20 மில்லி மீட்டர். பின்னிருக்கும் தானம் என்ன? 1 மில்லி மீட்டர். தர உண்மை நீளம் நம்மளுக்கு தெரியாது, ஆக்சுவல் லென்த் தெரியாது. சிரிப்பிக்கப்பட்ட நீளம் இந்த பெருப்பிக்கப்பட்ட நீளம் என்ன? பெருப்பித்தல் நீளம் என்ன? 200 மில்லி மீட்டர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு ஆக்சுவல் லென்த் உண்மை நீளம்ங்கிறது அப்படி இங்க பிரிப்படுவது. இப்ப 200 மில்லி மீட்டரின் கீழ் 20. இந்த மில்லிமீட்டர் வெட்டுப்பட்டுமே. ஸோ நம்மளுக்கு இதை சுருக்குனால கிட்டத்தட்ட எவ்வளோ? 10 மில்லி மீட்டர். யாருக்குள்ள இந்த விட வந்துச்சு?
வெரி குட், வெரி குட், வெரி விட வராட்டி ஒன்றும் யோசிக்காதீங்க. விட வரலையே, விடப்பெல்லாம் ஆகக்கூடாது. சரியா? இந்த முறை விட்டுட்டேன், அடுத்த முறை பிடிப்போம், அவ்வளவுதான். விட வரையிலேயே, விட வர மாதிரி என்ன இந்த இடத்துல நல்லா பாருங்க. கேள்வி விளங்கி வாசி, உங்களுக்கு ரொம்ப அவதானம் விளங்கி வாசிக்கும். 20க்கு 1ங்கிறது 1 மடங்கு 20 மடங்கு ஆகி அந்த வரைபடத்தின் மீது ரைட்டா? அப்ப அந்த டிராவிங் பேப்பருக்குள்ள தான் வரைஞ்சிங்க. அப்படின்னா என்ன? அப்ப பெரிய ஒரு சின்ன நீளத்தை பெருசா வரைஞ்சிக்கிறாங்க. அப்ப பெருசா வரைஞ்ச நீளம் 200 மில்லிமீட்டர். அப்ப அதுல 20 மடங்காக சிறுபிச்ச நீளம் எவ்வளவு? 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டர் தான் 10 மில்லிமீட்டர் என்ன? 1 சென்டிமீட்டர். 10 மில்லிமீட்டர் ஒரு, அதாவது 1 சென்டிமீட்டரை அவன் பெருசாக்கி அங்க வரைஞ்சிக்கிறான். சரியா? விளையிச்சா? ஓகே, நல்லா கவனிக்கணும். ஒரு வரைபடத்தின் மீது 20க்கு 1 எனும் அளவிற்கு வரையப்படுகிறது. அதாவது உண்மையான நீளம் 1 மடங்க 20 மடங்க பெருசாக்கி வரைஞ்சிக்கிறான். அப்ப 20 மடங்காக பெருசாக்கி வரையப்பட்ட நீளம் 200 மில்லிமீட்டரா. அப்போ அது உண்மையான நீளம் என்ன? 20 மடங்காக சின்னதா தானே இருக்கும். அப்ப 20க்கு 1. அப்ப நம்மளுக்கு அளவில் என்ன? முன்னிருக்கும் தானம் 20, பின்னிருக்கும் தானம் 1. உண்மை நீளம் தானே கேட்டுக்கிறான். உண்மை நீளம் தான் கண்டிக்கிறோம். சின்ன சின்ன துண்டை தான் பெருசா வரைஞ்சிக்கிறான். 10 மில்லிமீட்டர் கோடை தான் 200 மில்லிமீட்டரா வரைஞ்சிக்கிறான். அப்ப உண்மை நீளம் என்னன்னு தெரியாது. பெருப்பித்தல் நீளம் எவ்வளோ? 200. நான் சொல்லிக்கிறேன். இந்த முன்னிருக்கு இந்த அளவீடை சிரிப்பித்தல் அளவீடு இருந்தால் சிரிப்பித்தல் நீளம் வரும். இந்த அளவீடை பெருப்பித்தல் அளவீடையா இருந்தால் இது பெருப்பித்தல் அளவீடு என்ன? முன்னுக்கு தானம் 20, பின்னுக்கு தானம் 1. அப்ப முன்னுக்கு தானம் பெரியதாக இருக்கிறதா அது பெருப்பித்தல் அளவீடு. அப்ப எவ்வளோ? 200. கிளியரா? சரி, இந்த இதை பார்ப்போம். பாருங்க, ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு அழகா எடுத்து எடுத்து வச்சுட்டிக்கிறேன். அழகா அந்த கேள்வி மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க. நாங்கள் மற்ற கேள்வி உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாம செஞ்சுட்டீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு ஜூம் கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நான் படிச்ச விஷயங்கள். சரியா? ஓகே. இப்ப இந்த கேள்வியை பாருங்க. 1க்கு 10 எனும் அளவீடைக்கு வரையப்பட்ட 1க்கு 10 எனும் அளவீடைக்கு வரையப்பட்டுள்ள ஒரு எந்திரவியல் வரைதல் தாளில் காட்டப்படும் ஒரு உருளையின் முகத்தின் விட்டமும் உயரும் முறை. அப்ப ஒரு தாளுக்குள்ளதான் அதுல சைஸ் தாராங்க. பசங்களா விளங்குதா? என்ன விடும்? என்ன விட வரும் சொல்லுங்க. சின்ன டைம் எடுத்தான அவசரமா செய்யுங்க. கிழமையில ஒரு நாள் 1.5 மணித்தியாலம் ஒதுக்குனீங்கன்னு சொன்னா இடெக்ல நீங்க எங்கேயோ போயிருவீங்க. 1.5 மணித்தியாலம் இல்ல 2 மணித்தியாலம். எக்ஸாம் நெருங்கும் போது கொஞ்சம் டைம் கூடும். இந்த பேப்பர் கிளாஸ், ஃபாஸ்ட் ரிவிஷன் அப்படி வரக்குள்ள கொஞ்சம் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி டைம் கொடுக்கும். அது இல்லாம கிழமையில ஒரு நாள் எனக்காக கொடுங்க. இடெக்ல நீங்க எங்கேயோ இருப்பீங்க, கண்டினியூஸா என்னட்ட படிச்சீங்கன்னு சொன்னா அதை மட்டும் நான் ஷுவரா உங்களுக்கு கேரண்டி பண்ணுவேன். 100% சொல்றேன். 200 வேணாலும் உங்களுக்கு நான் தரலாம். நினைச்சா இடெக்ல நான் ஊறி போய்கிறேன். ஸோ என்னால என்ன மேக்சிமம் அவுட்புட்டை நான் உனக்கு தரலாம். சரி, மேக்சிமம் அவுட்புட். நானும் இன்னமும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இடெக்ல எல்லாமே செய்யலுமாக இருந்தாலும் இன்னும் பெஸ்டா எப்படி கொடுக்கலாங்கிறத நான் இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால இன்ஷா அல்லாஹ் படிக்கணும்னு ஆசை இருக்கிறார்கள், நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும்னு தேவை இருக்கிறார்கள். ஓ லெவல்ல நான் கோட்டை விட்டுட்டேன், ஓ லெவல்ல நார்மலா 3C 3S தான் எடுத்தேன், இந்த 3C 3Sங்கிறது 3A மாறணுங்கிற வெறி இருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் கண்டினியூஸா என்னோட வாங்க. இடெக்ல ஏ எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு பொறுப்பு. கண்டினியூஸா வராங்க. என்கிட்ட தொடர்ந்து வந்தாங்க, யாருமே ஃபெயில் ஆனதும் இல்லை. அதுவும் இடெக்ல ஏபி 2 தான் எடுத்துக்கிறாங்க கூட. என்னோட கண்டினியூஸா வந்தாங்க எல்லாருமே இது வரைக்கும். கடைசியில வந்தாக்கள்ல சி எடுத்தாக்கள் இருக்கிறாங்க, பாஸ் ஆகினாங்க இருக்கிறாங்க கடைசி நேரம் படிச்சு. ஆனா தொடர்ந்து வந்தாக்கள் எல்லாருமே நான் என்ன பார்த்து என்னோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வழங்கும். டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட், முல்லைத்தீவு டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் 2024 பேட்ச், 25 பேட்ச், 23 பேட்ச், ஜஃப்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் இது, மன்னார் டிஸ்ட்ரிக்ட் ஃபெஸ்ட் இது, புத்தளை டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் இது, ஈஸ்டர்ன்ல ஃபெஸ்ட் இது. இப்படி ஒவ்வொரு மாவட்டங்கள்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஃபெஸ்ட், காலி சைட்ல இது, கழுத்துற சைட் இது. இப்படி கழுத்துற வராது, ஸோ காலி சைட்டுக்குள்ள அப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஃபெஸ்ட் அடிச்ச புள்ளையில என்கிட்ட நிறைய பிரிக்கிறாங்க. சரி, நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை.
இதெல்லாம் எங்க படிச்சாங்க? ஒன்லைன்ல படிச்சாங்க. ஓகே, இந்த கேள்வியை நாங்க பார்ப்போம். இந்த கேள்வியை பாருங்க. ஒரு வரைதல் தாள் அப்ப என்ன செஞ்சுக்கிறாங்களாம்? 1க்கு 10ஆம். அப்ப நம்ம வரைதல் தாளை வரைஞ்சிருவோம். அப்ப 10 மடங்கு 1 மடங்காக்கி சின்னதாக வரைஞ்சிக்கிறாங்க. முன்னாடி வரைதல் தாள் என்ன குறிச்சிக்கலாம்? 1க்கு 10. ஏன்னா ஒரு உருளை வரையப்படுகிறது. அப்ப அந்த உருளையை நாங்க வரைஞ்சிருவாங்க. ஒரு உருளையை காட்டுகிறான். சரி, சரி. இப்ப உருளையில நல்லா பாருங்க. 1க்கு 10 எனும் அளவீடுக்கு வரையப்பட்ட ஒரு எந்திரவியல் வரைதலில் காட்டப்படும் ஒரு உருளையின் முகத்தின் விட்டமும் தாழ்ல தான் வரைஞ்சிக்கிறானா. இந்த உருளையின் முகத்தின் விட்டம் எவ்வளவு? விட்டமும் உயரமும் முறையே. விட்டம், உயரம். விட்டம் தாராங்க எவ்வளவு? எவ்வளவு விட்டமா? 10 மில்லிமீட்டர். உயரம் எவ்வளவா? 20 மில்லிமீட்டர். அப்ப இதுல கேக்குறாங்க, இதுல உண்மையான நீளம் என்ன? அப்ப இந்த உருளியோட உண்மையான சைஸ் என்ன? 10 மடங்கு 1 மடங்காக்கி சின்னதாக்கி வரைஞ்ச அளவு தான் அங்க தந்திக்குது. 10 மடங்கு 1 மடங்காக்கி சின்னதாக்கிக்கிறாங்க. அப்ப இதுல 10 மடங்கு எவ்வளவாக இருக்கும்? இதுல 10 மடங்கு எவ்வளவாக இருக்கும்? 100ஆக இருக்கும். இதுல 10 மடங்கு எவ்வளவாக இருக்கும்? 200ஆக இருக்கும். விட்டமும் உயரமும் முறையே. அப்ப 100 மில்லிமீட்டர், 200 மில்லிமீட்டர் அப்படின்னா 4வது விட. இதுக்கு நீ அந்த என்னோட சமன்பாடு போட்டாலும் அதே விட வரும். முன்னிருக்கும் தானம் 1, பின்னிருக்கும் தானம் 10. தர உண்மை நீளம் நம்மளுக்கு தெரியாது, ஆக்சுவல் தெரியாது. நாங்க இப்ப விட்டத்துக்கு அப்ளை பண்ணுவோம் 10 மில்லிமீட்டர். அப்ப நம்ம குறுக்கு பெருக்கம் நடக்கும்போது ஆக்சுவல் லென்த் 100 மில்லிமீட்டர். அதே மாதிரி தான் உண்மை நீளம் முன்னிருக்கும் தானம் 1, பின்னிருக்கும் தானம் 10, ஆக்சுவல் லென்த் தெரியாது 20 மில்லிமீட்டர். அப்ப நாங்க சுருக்குனால் 200 மில்லிமீட்டர். அப்ப 200 மில்லிமீட்டர் உயரமுடைய உருளை 20 மில்லிமீட்டராக 10 மடங்காக சிறுப்பிக்கப்பட்டு அங்க போகுது. 100 மில்லிமீட்டர் விட்டமுடைய உருளை 10 மடங்காக சிறுப்பிக்கப்பட்டு 10 மில்லிமீட்டர் அங்க போகுது. இப்ப சொல்லு, விளங்கிட்டா இல்லையா? ம், விளங்கிட்டா இல்லையான்னு சொல்லுங்க. பர்சனல் செக் பண்ணுங்க. குரூப் செட் வராது. பர்சனல் செக் பண்ணுங்க. என்னோட பேரை கிளிக் பண்ணி செக் பண்ணுங்க. குரூப் செட் ஓப்பன் பண்ணா இப்போ சில ஆட்கள் டிஸ்டர்ப் ஆகிக்குன்னு சொல்றாங்க. ஓகே, பிரச்சனை இல்லை. குரூப் செட் ஓப்பன் பண்ற பிரச்சனை இல்லை. என்ன ஆன்சர் பண்ண தானே வேணும். ஆன்சர் பார்க்க தானே. அப்போ குரூப்பாக கேட்குற டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ஓகே, குரூப் செட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ கீழே தான் அந்த மெசேஜ் வருது, பிரச்சனை இல்லை. ஓகே, சரி. கிளியரா? ம், டவுட் கிளியர் எல்லாருக்கும்? வெரி குட். யாருக்கு இன்னும் விளங்கலை? பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் விளங்கலைன்னு சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கருத்து சொல்றேன் நான். அதாவது நம்மட கையில இருக்கிற ஒரு பொருள் எவ்வளவு பெருமதியானது அப்படிங்கிறது அது கையில இருக்கும் வரைக்கும் நம்மளுக்கு விளங்காது. அதை நாங்க இழந்தா பிறகு தான், அதுல தேவை வரும்போது தான் நம்மளுக்கு அதுல பெருமதி விளங்கும். இது உங்களோட பேரண்ட்ஸ் விஷயத்திலையும் பொருந்தும். பேரண்ட்ஸ் இருக்கும்போது அதுல பெருமதி விலங்கு இல்லாத நேரத்துல விளங்கும். அதே நேரத்துல ஒரு நல்ல ஆசாண்ட வழிகாட்டல்ங்கிறது, ஒரு நல்ல ஆசாண்ட ட்ரிக்ஸா படிக்கிறதுங்கிறது, இப்ப நான் சொல்லித்தர விஷயம் தானே. இதை நினைச்சு எனக்கு ஒரு கவலைக்கு இது என்ன தெரியுமா? என்ன கவலைக்கு நீங்க நினைக்கிறீங்க? நான் படிக்கிற நேரத்துல என்ன மாதிரி எனக்கு ஒருத்தர் படிச்சு தரத்துக்கு இல்லையடான்னு நான் நினைச்சு கவலைப்பட்டுக்கிறேன். சீரியஸா சொல்றேன். இந்த கேள்வியெல்லாம் செய்ய இயலாம நான் திணறடிச்ச நாள் இது எனக்கு தெரியும். எவ்வளவு பைத்தியம் பிடிக்க இந்த கேள்வி கண்டாலே, இதான் இதே எப்படி செய்யறது? சும்மா 1க்கு 10, 1க்கு 100, 1க்கு 1000 மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் மாத்தி தள்ளணும்.
என்னன்னு விளங்கவே மாட்டி கேள்வி எப்படி செய்யறன்னு ஒரு ஓர்டர் இல்லாம இருக்குது. நான் கவலைப்படுகிறேன், வல்லாஹி சொல்றேன், இறைவன் மீது ஆணையா. இந்த கேள்விக்கான நான் பயப்படுவேன் நான். ஆனா என்னோட பிள்ளைகளும் பயப்படாம இப்போதைக்கு அவங்க தைரியம் இந்த கேள்வி ஃபேஸ் பண்ற அளவுக்கு நுழைஞ்சு கொடுத்துக்கிறேன். நான் இறைவன் உதவியால இன்ஷா அல்லாஹ் பெஸ்ட்டான ஒரு அவுட்புட் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேள்வி கூட இன்ஷா அல்லாஹ் ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த கேள்வி வந்து உங்களுக்கு இந்த சில கேள்விகள் செய்ய செய்ய இன்னும் கிளியர் ஆகும். சரி, ஓகே. இப்போ இந்த கேள்வி பாருங்க. கேள்வியோட பேட்டர்ன் பாருங்க. சமன்பாடு ஒன்று தான். என்னதான் என்னோட சமன்பாடு மாதிரிதான் பாரு இல்லை. இந்த சமன்பாடு தெரிஞ்சா கேள்வியில் என்ன கேட்டிக்கிறாங்கிறத சரியா புரிஞ்சா விட சும்மா சட்டப்படி வரும். சமன்பாடு தெரிஞ்சா விட ஆத்தலாய்க்கும். அவ்வளவுதான், நல்லா இருக்கும், செய்ய ஆசையாய்க்கும். இந்த கேள்வி கவனம். ஒரு நிலக்கிடைப்படத்தின் மீது அதன் அளவீடு ஒரு சென்டிமீட்டரினால் கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் வகை குறிக்கப்படுகின்றது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வளவீடுக்கு பொருத்தமான விகிதம் எது அப்படின்னு கேட்கலாம். அப்ப நல்லா விளைக்கலுங்க. என்ன சொல்றானா, ஒரு நிலக்கிடைப்படத்துல என்னவா ஒரு சென்டிமீட்டரை அதாவது ஒரு சென்டிமீட்டருங்கிறது அந்த இடத்துல அவன் ஒரு கிலோமீட்டரை அப்போ ஒரு ட்ரோவிங் ஷீட்லடா ஒரு ட்ரோவிங் ஷீட்டை நீ எடுத்துன்னு சொன்ன, ஒரு ட்ரோவிங் பேப்பர் எடுத்துன்னு சொன்னா அதுல இப்படி ஒரு சென்டிமீட்டரை காட்டிக்கிறாங்களாம். எப்படி? இப்படி ஒரு கோடு. இந்த கோடு ஒரு சென்டிமீட்டர் கோடு தான். ஒரு சென்டிமீட்டர் அந்த கோடு. அதுல உண்மையான நீளம் எவ்வளவா? உண்மையிலே அது ஒரு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றான். இது விளங்கிட்டா. அப்ப இது என்ன அளவீடு இந்த இடத்துல அவன் யூஸ் பண்ணிப்பான். இந்த இடத்துல அவன் யூஸ் பண்ணப்பட்ட அளவீடு என்னவா இருக்கும்? அப்ப நான் நம்மளோட சமன்பாடு ஒரு டே போடும். முன்னிருக்கும் தானம் என்ன? எல்லாத்துக்குமே ஒண்ணு தானே பாருங்க. முன்னிருக்கும் தானம் ஒண்ணு தான். பின்னிருக்கும் தானம் தான் நம்மளுக்கு தெரியாது. பின்னிருக்கும் தானம் நம்மளுக்கு எக்ஸ்ன்னு சொல்லி வைப்போம். பின்னிருக்கும் தானம் வைன்னு சொல்லி வைப்போம். ஓகே, வை. சும்மா ஒரு பேரை வைன்னு வைப்போம். தர உண்மை நீளம் என்ன? உண்மையான நீளம் என்ன சொல்லுங்க? ஒரு கிலோமீட்டர். அப்ப ஒரு கிலோமீட்டர் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிலோமீட்டர் நாங்க வைக்கல. அது ஏன்னா நம்மளுக்கு விட வந்து சென்டிமீட்டர்ல வருது. ஒரு சென்டிமீட்டர்னு வருது. அப்போ ஒரு கிலோமீட்டரை நாங்க என்னவாக மாற்றணும்? சென்டிமீட்டராக மாற்றணும். ஒரு கிலோமீட்டரை நாங்க 1000ஆல பெருக்கினால் அது மீட்டராக மாறும். நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. ஒரு 1000 இப்படி உங்களுக்கு இந்த சார்ட்டை தர ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்படி இந்த சார்ட்டை சொல்ற ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 10 மில்லிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர், 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். சரியா? இப்ப பாருங்க, முதல்ல கிலோமீட்டர் மீட்டருக்கு மாத்திட்டேன். முதல்ல என்ன செஞ்சேன்? கிலோமீட்டரை மீட்டருக்கு மாத்திட்டேன். நம்மளுக்கு சென்டிமீட்டர் மாத்தணும். இப்ப அடுத்து என்ன செய்யணும்? 1000 பேருக்கு மீட்டருக்கு மாறி அடுத்து என்ன செய்யணும்? இப்ப மீட்டர் சென்டிமீட்டருக்கு மாத்துறது நாங்க செய்யணும். 2 சைஃபர் 100ஆல பெருக்கணும். இப்ப இதுல விட என்ன? சென்டிமீட்டர்ல வந்துட்டு. இப்ப சொல்லுங்க, என்ன நடக்கும்? சொல்லுங்க. இப்ப இதுக்கான விட என்னவா இருக்கும் சொல்லுங்க? இந்த இடத்துல 1 வரணும்னு சொன்னா இந்த இடத்துல என்ன வரணும்? 1,00,000 வரணுமா இல்லையா? 100, 1000. அப்போ 1,00,000 வரணும். அப்பதான் இந்த இடத்துல 1ங்கிற விட வரும். 1,00,000 1,00,000ஆல வெட்டக்குள்ள தானடா 1ங்கிற விட வரும். அப்போ இதுக்கான விட என்ன சொல்லு? 5வது விட. அப்போ 1,00,000 சென்டிமீட்டரை 1 சென்டிமீட்டராக, அப்ப என்ன நம்ம முன்னுக்கு இருக்க தானம் பின்னுக்கு இருக்க தானம் ஒரே அளவிலே தான் குறிக்கணும். 1,00,000 ஒன்னாக குறிக்கப்படுது. 1,00,000 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டராக ஆக்கப்படுது. 1,00,000 சென்டிமீட்டர் என்னத்தை குறிக்குது? 1 கிலோமீட்டரை குறிக்குது. அதை நாங்க சொன்னேன். அளவினை நாங்க யூஸ் பண்ணும்போதே முன்னுக்கு சென்டிமீட்டர்னு சொன்னா பின்னுக்கு சென்டிமீட்டர் தான் சொல்லணும். முன்னுக்கு மீட்டர்ண்டா பின்னிருக்கு தானம் மீட்டரை தான் வகை குறிக்கணும். முன்னுக்கு கிலோமீட்டரை வகை குறிச்சால் பின்னுக்கு தானம் கிலோமீட்டரை தான் வகை குறிக்கணும். முன்னுக்கு மில்லிமீட்டர் வகை குறிச்சால் பின்னுக்கு தானம் மில்லிமீட்டர் தான் வகை குறிக்கணும். இது மாறக்கூடாது. விளங்கிச்சா பசங்களா? இந்த விலங்கல் என்று சொன்னாக்கள் இப்ப சொல்லுங்க, இப்பவும் விளங்கலையா அந்த பாடம்? இந்த பாட் இன்னமும் விளங்கலையா?
விலங்குன்னு சொன்னாக்க சொல்லுங்க. ஓகே, வெரி குட். அப்போ இது 2023 வந்து எம்சிக்யூ. ஓகே, அதே மாதிரி 2024 வந்து எம்சிக்யூ பாருங்க. சரியா? இப்ப இந்த கேள்வி பாரு. இப்படி இது ஒரு வித்தியாசம் பாரு. ஒவ்வொரு வருஷமும் அந்த பேட்டர்ன் டைப் சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கொண்டே இருக்குது. என்ன சொல்றாங்க? இரு நகரங்களுக்கு இடையே உள்ள நேரடி தூரம் 48 கிலோமீட்டர். 2 நகரத்துக்கு இடையே நேரடி தூரம் எவ்வளவா? 48 கிலோமீட்டராம். அப்ப ஏபின்னு சொல்லி எடுப்போம் இந்த 2 நகரத்தை. இந்த ஏபியோட தூரம் எவ்வளவாம்? ஏ பி தூரம் எவ்வளவா தம்பி? 48 கிலோமீட்டர். சரியா? ஓகே. அதாவது அந்த பாஸ் பேப்பர் கேலி செய்யும் போது ஒரு சந்தோஷம் வரும். வருது உங்களுக்கு அந்த ஃபீலிங். அடே பாஸ் பேப்பர் கேலி செய்யற அளவுக்கு ஓகேடா. பாருங்க, பிட்ட பிட்ட பாஸ் பேப்பர் தான். ஒண்ணுமே டேர்ம் எக்ஸாம் பேப்பர்லாம் ஒண்ணுமே இல்லை. பிட்ட பிட்ட பாஸ் பேப்பர் 2024 வந்துட்டோம். 2025 கேள்வி இது செய்யலாது. ஏன்னா இந்த அளவீடே கேள்வி லெவலிங்கோட சம்மந்தப்பட்டது நிற்கும். லெவலிங்கோட சம்மந்தப்பட்ட கேள்வி அது. அதனால நில அளவின்னு சொல்லி லேன் சேவிங் இந்த மிஷின்ல வச்சு நாங்கள் அளப்போம். அதோட சம்மந்தப்பட்டிக்கு. அதனால அந்த கேள்வி செய்யல. நான் வேணா கேள்வி காட்டுறேன், வேணா பாரு. சரியா? இப்ப பாரு, இந்த 48 கிலோமீட்டர் அளவீடுக்கமைய வரையப்பட்ட ஒரு தேசப்படத்தின் மீது அவ்விரு நகரங்களுக்கு இடையுள்ள தூரம் 9.6 சென்டிமீட்டராக காட்டப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இதை கொண்டு போயிட்டு ஒரு பேப்பர்ல வரைகிறாங்களாம். அந்த பேப்பர்ல வரைகிறாங்களாம். அந்த தூரத்தை கொண்டு போயிட்டு எவ்வளவு தூரம்னு காட்டிக்கிறான் அந்த பேப்பர்ல. அதே ஏபி நகரத்து தூரத்தை எவ்வளவு காட்டிக்கிறானா? ஏ பி 9.6 காட்டிக்கிறான். சென்டிமீட்டரா? எப்படி? 9.6 சென்டிமீட்டரை காட்டிக்கிறானா? அப்ப அவன் என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணிப்பான், என்ன அளவிட யூஸ் பண்ணிக்கிறானா அந்த இடத்துல? சொல்லு பாப்போம். செய்யலுமா இல்லடா? சட்டப்படி கேள்வியா? என்ன? அப்ப இது என்ன அளவிடை? சிரிப்பித்தல் அளவிடை. இது என்ன அளவிடை? சிரிப்பித்தல் அளவிடை. அப்ப சிரிப்பித்தல் அளவிடைன்னு சொல்லுக்குள்ள பார்க்கும்போது உங்களுக்கு விளங்குது எல்லாமே முன்னுக்கு ஒண்ணு தானே. அப்ப முன்னுக்கு தானம் ஒண்ணு தான். பின்னுக்கு தானத்தை தான் நாங்க கண்டுபிடிக்கும். முன்னுக்கு தானம் ஒண்ணு தான். சரியா? முன்னுக்கு தானம் ஒண்ணு. பின்னுக்கு தானம் என்ன? அதான் வை தெரியாது. தர உண்மை நீளம் என்ன பிள்ளைகள்? உண்மை நீளம் என்ன? 48 கிலோமீட்டர். நம்மளுக்கு பயல என்னத்துக்கு இந்த இடத்துல விட என்ன வரணும்? 9.6 சென்டிமீட்டர்னு வரும். விட சென்டிமீட்டர் இருக்கிறதா கிலோமீட்டரை நாங்க முதல்ல மீட்டருக்கு மாத்தணும். அப்படின்னு நாங்க செய்ய வேண்டியது கிலோமீட்டர் 1000 மீட்டர் ஒரு கிலோமீட்டர். அப்ப நாங்க 1000 தலைப்பெருக்கு 4 மீட்டருக்கு மாறும். மீட்டருக்கு மாறினதை நாங்க 100ஆல பெருக்கினால் 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். அப்ப விட சென்டிமீட்டர்ல வந்துட்டு சரிதானே? இப்ப விளங்கிட்டா? 100 கிலோமீட்டர் ஒரு 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர். அந்த தரவு சொல்லிக்கிறேனா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யலாம் இந்த இடத்துல? அழகா அழகா என்ன செய்யலாம் இந்த இடத்துல? சொல்லு பார்ப்போம். ம் அப்படி போடத்தான் அங்க அவர் இவரத்துக்கு அங்க போட்டு அவரத்துக்கு இங்க போடலாம். அப்படின்னு சொன்னால் 40 இதை வந்து 9.8 அதாவது 40 லட்சம் 48 லட்சம் 2 4 5 48 லட்சத்தை 9.6 அப்படி அங்கே 9.6 அங்க கொண்டு வந்து வையை கொண்டு அங்க போறேன். வை அப்ப என்ன வரும்? இது எப்படி சுருக்குற லேசி கல்குலேட்டர் தேவை இல்லை. 9.6 10 மடங்கு எவ்வளவு? 96. அப்ப அது 5 மடங்கு எவ்வளவு? 48. சரிதான். அப்படின்னா 9.5 மடங்கு நாங்க நேரடியா பின்னுக்கு சைஃபர் இருந்தா முன்னுக்கு நேரடியாக வெட்டலாம், பயமே இல்லாம. பின்னுக்கு சைஃபர் இருந்தா முன்னுக்கு நேரடியா வெட்டலாம், பயப்பட தேவையில்லை. அப்ப எவ்வளவு வரணும்? 5 லட்சம். அதுக்கான விடை 5வது. 9.6 5 மடங்கு விளங்கிட்டா இல்லையா? பாருங்க எப்படி அதை கேட்டு இதை கேட்டு இதை கேட்டு அதை தந்து அதை தந்து இதை கேட்டு மாறி ஏதாவது போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆமாவா இல்லையா? சரி, இப்ப அடுத்தது என்ன? இது செஞ்சாச்சு, இது செஞ்சாச்சு.
இந்த கேள்வி, இந்த 2 கேள்வியோட இந்த பாடம் முடியுது இன்னைக்கு. இந்த 2 கேள்வியோட இந்த பாடம் முடியுது. அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் பொறுத்தீங்க இந்த 2 கேள்வி மட்டும் பொருள். இப்ப பாரு இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி. 2020 வந்த கேள்வி. 2020 ஆண்டு வந்த கேள்வி. ஒரே கலர் எடுத்தா போர் அடிக்கும். அதனால தான் கலரை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கருப்பு வெள்ளைன்னு சொல்லி போட்டு. மத்த கலர் எடுத்தா கண்ணு குத்தும். அதனால தான் கருப்பு வெள்ளை ரெண்டுமே கொஞ்சம் கண்ணுக்கு கூலாயிக்கும் பார்க்கறதுக்கு. ஓகே. 1க்கு 1000 எனும் அளவிடைக்கு வரையப்பட்ட ஒரு தேசப்படத்தின் மீது ஏபி எனும் இரு இடங்களுக்கு உள்ள தூரம் 10 சென்டிமீட்டர். அவர் சொன்ன விஷயத்த முதல்ல நோட் பண்ணும். ஃபுல்லா கேள்வி வாசிக்க அவசரப்பட்டு. 1க்கு 1000 எனும் அளவிடைக்கு வரைஞ்சிக்கிறாங்களாம். அப்போ 1க்கு 1000 எனும் அளவிடைக்கு வரையப்பட்ட இரு நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம் 10 சென்டிமீட்டரா. இப்போ இந்த அளவீடு எவ்வளவுக்கு வரையப்படுகிறது? 10,000 சாரி. 1க்கு 10,000 அளவிடைக்கு வரையப்பட்ட இந்த 2 தூரம் எவ்வளவா? 10 சென்டிமீட்டர். அதாவது ஏபி நகரங்களுக்கு இடையே உள்ள தூரம். இது ஏ. இதை கொண்டு போயிட்டு என்ன செய்யறாங்களாம் எனின் 1க்கு 50,000 தேசப்படத்தின் மீது அவ்விரிடங்களை வகை குறித்தால் அவற்றுக்கு இடையே உள்ள தூரம் யாது? அப்ப நான் என்ன செய்யறேன் இந்த இடத்துல 1க்கு 50,000 அளவிடைக்கு வரையப்பட்ட ஒரு தேசப்படம் இருக்குது. அந்த தேசப்படத்துல கொண்டு போயிட்டு 1க்கு 50,000 அளவிடைக்கு வரையப்பட்ட ஒரு தேசப்படம் அதுல கொண்டு போய்த்துட்டு இவரை கொண்டு போய் காட்டுனா வரையணுமாக இருந்தால், இந்த ஏபிட நகரங்களை வரையணுமாக இருந்தால் என்ன சைஸுக்கு வரையணும்? இதான் கேள்வி. இதுல சைஸ் என்னன்னு கேட்கிறான். இப்ப செய்யலாம், என்ன செய்யலாம் சொல்லுங்க. 2020 19 எம்சிக்கு என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க. 1க்கு 10,000 அளவீடுக்கு வரைஞ்ச ஒரு தேசப்படத்துல ஏபிட தூரம் 10 சென்டிமீட்டர் காட்டிக்கிறான். அந்த அளவை அந்த தேசப்படத்தை கொண்டு போயிட்டு இன்னொரு படத்துல வரையணுமா? ஆனா அதோட ஸ்கேல் 1க்கு 50,000 அளவீடுக்கு வரையப்பட்டிக்கிறான். அப்படின்னா அந்த இடத்துல அதே அளவுக்கு வரையணும் இல்லை. அதுல பெருமானம் மாறுமா இல்லையா? ஏன்னா அளவீடே மாறும். அப்ப நாங்க இதை வச்சு முதல்ல செய்ய வேண்டிய உண்மை நீளத்தை காணும். ஏன்னா முதல்ல உண்மை நீளத்தை காணுமே. உண்மை நீளம் என்ன? 1க்கு 10,000. உண்மை நீளம் நம்மளுக்கு தெரியாது. சிறுபித்த நீளம் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அப்படின்னா எவ்வளவு உண்மையிலேயே ஆக்சுவல் லென்த் என்ன? 1,00,000 100 1000. அப்ப 1,00,000 சென்டிமீட்டரை தான் 10,000 மடங்காக சுருக்கி 10 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கிறான். இது விளங்கிட்டா? 1,00,000 சென்டிமீட்டர் தான் 10 மடங்காக சுருக்கி 10 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கிறான். இது விளங்கிட்டா இல்லையா? முதல்ல அதை பதில் சொல்லுங்க. விளங்கிட்டா இல்லையா? வெரி குட். உங்கள்கிட்ட தான் பதில் கேட்கிறேன் பிள்ளைகள். சரியா? அடுத்தது இப்ப நம்மளுக்கு இது தெரியுமே. இப்ப நாங்க இவரை வச்சு அவரை பார்க்க போறோம். இப்ப நம்மளுக்கு உண்மையான என்னத்தா இருந்தாலும் தம்பி, அளவீடு என்னத்தான் மாறினாலும் உண்மையான நீளம் மாறுமா? உண்மை நீளம் எப்பவுமே மாறாது. என்னத்தான் அளவீடே மாறினாலும் உண்மை நீளம் மாறுமா? பிள்ளை மாறாது. அப்ப நம்ம அழகா என்ன செய்யலாம்? இப்போ 1க்கு 50,000 போட்டாச்சு, பயப்புள்ளைய போட்டாச்சு. தர உண்மை நீளம் என்ன? 1,00,000. அப்படின்னு என்ன செய்யுது? இதே நாங்க வெட்டையில மேலதான் பிசுக்கு ஒரு பிசுக்கு அப்படின்னா என்ன? 2 சென்டிமீட்டர். கலாஸ் 2 சென்டிமீட்டர் அப்படின்னா என்ன விட? இரண்டாவது விட. 50,000 1,00,000 எத்தனை இது? ஏன்னா எப்படி செஞ்சுக்கிறேன்னு விளங்குதா? இது வேற மாதிரி செய்யலாம். இப்ப நீங்க பேசிக் தானே பிள்ளைகள். நீங்க பேசிக்ல தானே போறீங்க. உங்களை ஓவரா ஈக்குவேஷன்ஸ்குள்ள இழுக்க இல்லாதுண்ணா. இப்படி செஞ்சா லேசி. ஓவரா நான் உங்களுக்கு இழுக்கிறார். அதனால நீங்க கொஞ்சம் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தாண்டி வரப்போல பேப்பர் கிளாஸ் நாங்கள் செய்யும்போது இந்த கேள்வி இந்த மாதிரியும் செய்யலாம்ங்கிற ஒரு பேட்டர்ன் ஒழிக்கு. பார்த்தே எடுக்கலாம் விட மனசுல சுருக்காமலே விட எடுக்கலாம். அது எப்படிங்கிறத நாங்கள் அந்த கேள்விகளோட நீங்க கொஞ்சம் இந்த
கால் எடுத்து கொஞ்சம் தலை வரைக்கும் நிலைங்க, நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல கால் எடுத்து வச்சா வைக்க முழுக்க ஆழத்தை அறியணும். ஆழம் அறியாமல் காலை விடக்கூடாது. டெக்ங்கிறது எவ்வளோ ஆழமானதுங்கிறத பற்றி என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸில் சொல்லிட்டேன். இந்தந்த யூனிட்டிக்கு இந்தந்த பாடம் இந்தந்த இதெல்லாம் அவ்வளோக்கு டீப்பாக படிக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன் நாங்கள் அதை தெரிஞ்சு படித்தா தான், நம்மளுக்கு என்னென்ன யூனிட்டிக்கு தெரியாமல் படித்தா போய் வேணும் அது படிக்கிறது அர்த்தம் இல்லை. இப்போ போய் கேட்டு பாருங்க, இந்த சில ஆக்கள்கிட்ட போயிட்டு டெக்ல என்ன பாடம் நான் என்னோட கிளாஸ் வராத பிள்ளைகிட்ட போய் கேட்டா அதில் என்னென்ன யூனிட் தெரியாது அப்படின்னு நம்ம தான் படிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்தை எடுக்க போறீங்க, உங்களோட 2 வருஷம் 2.5 வருஷம் அதில் தியாகம் செய்ய போறீங்க. அப்போ அதில் என்ன பாடம் தெரியாம ஏன் அந்த பாடத்தை படிக்க ஆரம்பிக்கிறீங்க? ஏன்னா அதுல முழு விவரமும் எடுத்துக்கிட்டு தான் யாராவது கால் எடுத்து வைக்கும். சும்மா வந்தோம் போனோம்னு சொல்லி மாதிரி படிச்சோம் போதும் அப்படிக்கல. படிச்சு தந்தாங்க படிச்சேன். அந்த டோன் படத்துல ஏன்னா நீ காலேஜுக்கு சேர்த்து விட்டாங்க, சேர்ந்துட்டேன். தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி நினைக்க கூடாது. ஏன் நாங்கள் வரோம், ஏன் படிக்கிறேன், என்னென்ன யூனிட் படிக்கணும், இப்போ இந்த யூனிட் முடிச்சுட்டாரு சார், அடுத்த யூனிட் என்ன? நான் படிக்கிற காலத்துலாம் என்ன யூனிட்னு எனக்கு தெரியாதா? படிச்சு தந்தாங்க, படிச்சுட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட இப்போ நான் 2 மாசத்துல படிப்பிக்கிற பாடத்தை 1.5 வருஷம் படிச்சு தந்தாங்க ஸ்கூல்ல. இப்போ நிறைய ஸ்கூல் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. 2 மாசம் நான் படிச்சு கொடுப்பேன் அந்த ஆட்டோமொபைல் டெக்னாலஜின்னு ஒரு பாடம். நான் ஏழாவது ஸ்கூல்ல படிக்கும்போது எவ்வளவு நாள் படிச்ச அந்த பாடத்தை? குறைஞ்சது 1 வருஷம் கன்ஃபார்ம். சத்தியம் சொல்லு, பொய் சொல்லல, சத்தியமா சொல்லு. 1 வருஷம் குறைஞ்சது படிச்சுப்பேன். 1 வருஷம் 8 மாசம் 10 மாசம் சரி குறைஞ்சது படிச்சுப்பேன். அழகுதான். ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ட்ரோவிங் பேப்பர்லடா 1க்கு 10,000 அளவடிக்கு வரையப்பட்ட ஒரு ட்ரோவிங் ஷீட். சரியா? 1க்கு 10,000 அளவடிக்கு வரையப்பட்ட அந்த ட்ரோவிங் பேப்பர்ல ஏக்கும் பிக்கும் இடையான தூரம் 10 சென்டிமீட்டர். அந்த ஏபி தூரத்தை கொண்டு போயிட்டு 1க்கு 50,000 அளவீடுக்கு வரையப்பட்ட அந்த ட்ரோவிங் பேப்பர்ல கொண்டு போயிட்டு நாங்கள் அதை மென்ஷன் அதை வரையணுமாக இருந்தா அதே அளவீடுக்கு வரையலாது தம்பி. நாங்கள் என்ன செய்யணும், அதை சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா 1க்கு 50,000 அளவீடுக்கு நாங்கள் அதை மாற்றோம். சரிதானே? ஆமாவா இல்லையா? அப்போ 1க்கு 10,000 எனும் அளவீடுக்கு வரையப்பட்ட அந்த ட்ரோவிங் இருக்கிற அதன் உண்மை நீளத்தை கண்டனம். 1 கீழ் 10,000 உண்மை நீளம் தர சிரிப்பித்த நீளம். அப்ப நம்மளுக்கு 1,00,000 சென்டிமீட்டர். அந்த 1,00,000 சென்டிமீட்டர் தான் உண்மை நீளம். அதை வச்சு 1க்கு 50,000க்கு எப்படி வருங்கிறத பார்த்தேன். உண்மையை சொல்லுங்க, இப்ப இந்த 1,00,000 சென்டிமீட்டர் எத்தனை மீட்டர்? நாங்க 100ஆல பிரிச்சா 1000 மீட்டர். அப்ப கிட்டத்தட்ட உண்மை, அதாவது இந்த ஆக்சுவல்ல இருந்து உண்மையான நீளம் எவ்வளோ நம்மளுக்கு விளங்குற மாதிரி சொல்ல போனா 1 கிலோமீட்டர். உண்மையான நீளம் 1 கிலோமீட்டர் தான். நம்மளுக்கு இந்த சென்டிமீட்டர்ல தான் அங்கே சுருக்களிக்கிறது, நேரடியாக அதை அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். அப்போ சரியான முறைப்படி பார்த்தா அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை தான் 10 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கிறான். சரியா? விளையிச்சா? சரி, அடுத்த லாஸ்ட் உள்ள கேள்வி. இது லெவலிங்கோட சம்பந்தப்பட்ட ஒரு பார்ட். அதாவது செகண்ட் இயர்ல நாங்கள் லெவலிங் ஒரு பாடம் படிப்போம். அதுல சங்கிலி நில அளவை இந்த சைனை யூஸ் பண்ணி காணி அளக்குற இது ட்ரோவிங்கோட கனெக்ட் ஆகிது, லெவலிங்கோட கனெக்ட். இந்த பார்ட் 2 பார்ட்டோட கனெக்ட் ஆகிது. ஓகே, இருந்தாலும் இந்த கேள்வி செய்யலாம் உங்களுக்கு. அதாவது ஒரு நிலத்தை அளக்குற ஒரு ப்ரோசஸ், அதுல அந்த நிலத்தை அளக்குற அந்த ப்ரோசஸ்ல அந்த 2 கோடுகளுக்கு இடையிலான அந்த அந்த காணிட மிக நீளமான தூரம் 100 மீட்டரா. அந்த காணிட மிச்சம் ரொம்ப மேக்சிமம் லென்த் எவ்வளவாம்? 100 மீட்டர். அதை மற்ற அளவுகள்லாம் அதோட சின்னதாக தான் அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த காணிட்ட மற்ற தூரங்கள் எல்லாமே 100 மீட்டரை விட சின்னதாக தான் இருக்கும். அதான் சொல்றாங்க நீளம் கூடிய அளவை கோட்டின் நீளம். அதாவது அந்த ஒரு காணி அளந்துக்கிறாங்க, அந்த காணிட பெரிய நீளமே 100 மீட்டர் தான். மற்ற எல்லாமே அதோட சின்னதாக தான் இருக்கு. சரியா? இது விளங்கிட்டா? நீளம் கூடிய கோட்டின் நீளம் 100 மீட்டர் ஆகும். நில அளவீட்டின் அளவீடுகளை கொண்டு அந்நிலத்தின் திட்ட வரைபடத்தை A4 தாளில் வரைவதற்கான மிகவும் பொருத்தமான அளவீடு என்னன்னு கேட்கிறான். அப்ப நாங்க A4 தாளில் அதை கொண்டு போயிட்டு வரைகிறதாக A4 சைஸ்ல தெரியும் நம்மளுக்கு 210 இதுல அகலம் தெரியும் நம்மளுக்கு 297. இப்ப இந்த தாளுகளை கொண்டு போயிட்டு வரையறதாக இருந்தால் என்ன அளவீடுக்கு வரையலாம்? 1க்கு 100க்கு வரையலுமா?
1க்கு 250க்கு வரைஞ்சா அதுக்குள்ள பொருந்துமா, அல்லது 1க்கு 500 அளவீடுக்கு வரைஞ்சா பொருந்துமான்னு கேட்குறான். இப்போ இது வந்து ஏபியில தூரம், அந்த காணியில மிக பெரிய தூரம். இப்போ இதோட சின்னது. அப்போ உண்மையாக சொல்ல போனால் இது என்ன அளவீடுக்கு பயன்படுத்தலாம். நம்ம ஒவ்வொரு அளவீடையாக போட்டு பார்ப்போம். 1க்கு 100, உண்மை நீளம் என்ன, 100 மீட்டர் தானே. அப்போ நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாத்திரம் என்ன வரும், 100 மீட்டர். சென்டிமீட்டருக்கு மாத்திரம் என்ன வரும், அப்போ நாங்கள் இன்னொரு 100ஆல பெருக்கும், அப்போ சென்டிமீட்டர். இப்போ இதில் விட என்ன வரும், இதை நாங்கள் வெட்டினா நம்மளுக்கு எவ்வளோ வரும், 100 சென்டிமீட்டர் வரும். அப்போ இந்த தாள்ல 100 சென்டிமீட்டர் இருந்தது, இந்த இதுல இருந்து இது வரைக்கும் தான் வரும். ஏன்னா இந்த அரைவாசி தானே. அப்ப கிடையாக வரைங்க அல்லது நிலைக்குத்த வரைங்கன்னு சொல்லல, எப்படி சரி வரைங்க, ஆனா எப்படியாவது அது பொருந்தணும். அப்ப இது பொருந்துது, ஆனா ரொம்ப சின்னதாகிது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், 100 சென்டிமீட்டர் சரியா, சாரி 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 இது சாரி வெயிட் பண்ணுங்க, மில்லிமீட்டர் மாற்றணும். வெயிட் பண்ணுங்க, இங்க அளவீடு எல்லாமே மில்லிமீட்டர் தானே, மில்லிமீட்டர்ல பார்க்கணும், சாரி. அப்ப 100 மில்லிமீட்டர், 1 மில்லிமீட்டருக்கு 100 மில்லிமீட்டர். அப்ப நாங்க இதை வந்து என்ன செய்யணும், சென்டிமீட்டர். இப்ப 100 மீட்டரை 100ஆல பெருக்குனா சென்டிமீட்டர், அதை நாங்க 10ஆல பெருக்குனா இப்போ மில்லிமீட்டர். இப்போ இதை நாங்கள் சுருக்கணும் எவ்வளோ வரும், இந்த 2 சைஃபர் இந்த 2 சைஃபர், அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மில்லிமீட்டர் வரும். என்ன வரும், கிட்டத்தட்ட 1000 மில்லிமீட்டர் கொண்டு போய் இதுக்குள்ள வரையலுமா, வரையலுமா, முதல்ல எனக்கு அது பதில் சொல்லுங்க. 1000 மில்லிமீட்டர் கொண்டு போய் இதுக்குள்ள வரையலுமா, வரையலாம். பேப்பர் சைஸே அவ்வளோதான், 297, 210, அதுக்கு மேல வரையல. என்ன அதாவது இப்படி கிடையாக வரைகிறதா இருந்தால் 200 வரைக்கும் ஓவராலாக வரையலாம், மற்ற வரைக்கும் யாரும் வரைய மாட்டாங்க. இப்போ நிலைக்குத்தாக வரைகிறதா இருந்தால் 290 வரைக்கும் ஓவராலாக வரையலாம். அப்போ கிடையாக நிலைக்குத்தாக வரைகிறதா இருந்தால் ஓவராலாக எப்படியோ வரையலாம், 210 வரைக்கும் வரையலாம். அப்போ 210 வரைக்கும் வரலாம். அப்படிதான் கிடையாக வரைங்க நிலைக்குத்தாக வரைங்கன்னு சொல்லி இல்லையா, 2 மாய் வரைகிறதுக்கு எது பொருந்தும், 200 பொருந்தும், 210 பொருந்தும், 2 மாய் வரையலாம். 2 மாய் வரைகிறதாக இருந்தா ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் அதை அப்ளை பண்ணி பார்த்தா சரி வரல, சரிதானே. அதே மாதிரி நாங்கள் 1க்கு 500 அப்ளை பண்ணி, 1க்கு 500, 1ன் கீழ் 500, உண்மை நீளம் என்ன, 1,00,000. ஏன்னா இதையும் நாங்கள் இதையும் வெட்டினா 200, அப்போ 200 மில்லிமீட்டர், 200 மில்லிமீட்டர் சரியா வருதா இல்லையா. 200 மில்லிமீட்டருங்கிறது இப்படியும் வரையலாம் இப்படியும் வரையலாம், பொருந்துது. 1க்கு 1000 போட்டால் எப்படி வரும், அதுவும் 100 மில்லிமீட்டர் வரும். 1க்கு 1000 போடுது, 1க்கு 1000 தர 1,00,000. அப்படின்னா இந்த 3 சைஃபர் இந்த 3 சைஃபர் வெட்டினா 100 வரும். அப்போ சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, எது பொருந்தும், இதுக்கு எந்த அளவிலே பொருத்தமாய். 1க்கு 100 எடுத்தா பெருசா வைக்கும், 1க்கு 250 அதோட கொஞ்சம் சின்னதாகி, 1க்கு 500 கணக்காய்க்குது. 200 மில்லி, 200ங்கிறது நிலைக்குத்தான் வரையலாம் கிடையாது வரையலாம், சாரி. இப்ப சொல்லுங்க எது பொருந்தது, 1க்கு ஓகே. ஓகே சரி, இல்ல விளங்கிட்ட நான் சொன்ன விஷயம். ஓகே சரி, இதுல ஒருத்தர் மெசேஜ் பண்ணிக்கிறாரு, ஒரு சாரோட பேரை போட்டு, அவர் சேரா ஸ்டூடெண்டான்னு கேளுங்க, இந்த இதுல கிளாஸ் வைக்கிறது போல. அவர் சேரா ஸ்டூடெண்டான்னு கேளுங்க, ஏன்னா என்னோட டியூட் வந்து அந்த ஊர்ல அவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் போட்டிக்கிறாரு. பேர் சொல்ல விரும்பல யார் சேருன்னு. என்னோட டியூட் வந்து அவங்க அந்த அந்த ஊர்ல கொடுக்குறாங்களாம், அவரும் கிளாஸ்ல இப்போ ஜாயின் ஆகிக்கிறார் சார் அப்படின்னு சொல்லி ஒரு பொடி எனக்கு மெசேஜ் போட்டிக்கிறார். சரி,
எப்படி இருந்தாலும் பிள்ளைகள் படிக்கிறதுக்காக தான் நான் அவங்களுக்கு தியாகம் செய்கிறாங்க, பிரச்சனை இல்லை. அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, படிச்சுட்டு போகட்டும். ஏன்னா இல்லை, என்னோட கிளாஸில் நிறைய டீச்சர்ஸ்மார் வந்து பார்க்கறது என்ன, எத்தனை பேர் வராங்க, எப்படி செய்கிறான் அவன், என்ன மாதிரி அவன் பண்ணுறான், சரியா, என்ன மாதிரி அவன் செய்கிறான், எத்தனை பேர் அவனுக்கு கிளாஸ்க்கு வருதுங்க, அப்படிலாம் பார்க்குறா கழிக்கிறாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டிக்கே செய்யுது, ஃப்ரீயாக போட்டால் எல்லாரும் வருவாங்க. இப்போ நான் பர்சனலாக செய்யக்குள்ள யாரும் வரமாட்டாங்க. ஃப்ரீயாக போட்டால் நிறைய பேர், இப்போ இந்த 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 கவுண்ட் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி வருவீங்கன்னா வரமாட்டீங்க, எனக்கு தெரியும். ஒரு சில ஆட்கள் ஃப்ரீயாக போட்டால் மட்டும் வருவாங்க. சரியா சரியா சரி. அது இப்போ சில என்னோட பிடிஎஃப் எடுத்து அவங்களோட இது சேட்டனுக்கு மாற்றி அதை மேட்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொடுக்குற கேஸ் மீக்கிறேன். அப்போ நாங்கள் அது அப்படி பார்த்தாலும் என்னோட அதுக்கு அது அது ஒரு வகையில் எனக்கு ஒரு நன்மை தான். எனக்கு வந்து என்னோட டியூட்டை கொடுக்குறதுல நான் வந்து கோவப்படுறதுக்கு அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. நான் வந்து மேக்ஸிமம் என்னோட பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது நான் யாருக்கும் ஷேர் பண்ண வேணும்னு தான் சொல்லி கொடுப்பேன். ரெக்கார்டிங் கொடுக்குறதால நான் வந்து அது நான் ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் அது எனக்கு ஒரு நன்மையாக தான் இருக்கு. ஏன்னா விமர்சிக்கிறாக்க தான் எனக்கு பிடிக்கும். சில கழிப்பாங்க அதுக்கிட்ட அது அப்படி இது இப்படி அப்படின்னு அவங்கள இப்போ அன்னைக்கு ஒரு ஈஸ்டர்ன்லேயே பெரிய தலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவங்க சொல்லிக்கிறாங்க போயிட்டு அவங்களுக்கு என்னோட ஒன்லி ஃபிசிக்கல் கிளாஸ் தான் அவங்க செய்யறதுக்கு கொடுக்குறா. அப்போ அவர் சொல்லிக்கிறாரு, அவன் இன்ஜினியர் படிச்சுட்டு ஏன் இடெக் படிப்பிக்கணும், இன்ஜினியர் படித்தா இன்ஜினியர் வேலை செய்ய வேண்டியதானே, இடெக் படிப்பிக்க ஏன் இடெக் படிப்பிக்கணும், படித்த படிப்புக்குரிய வேலையை பார்க்க வேண்டியதானே, ஏன் டீச்சிங் செய்யணும் அவன் அப்படின்னு ஒருத்தர் அவர் சொல்றாரு. அது என்னோட விருப்பமே. நான் இன்ஜினியர் படிப்பிச்சுட்டு இன்ஜினியர் வேலை செய்யலாம். இப்போ இன்ஜினியர் வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இடெக் மெயினாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இன்ஜினியர் வேலையை பார்ட்டாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன், பார்ட் டைமாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அவ்வளோதான். அது விமர்சிக்கிறதுல அது வந்து ஒன்றும் கழிச்சு வேலை இல்லையா. ஓகே. ஸோ விமர்சகர்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ நம்மளுக்கு இப்படி தானே, இப்போ நம்ம ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஒரு இலக்கை நோக்கி, இப்போ நான் எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்குது. நாம ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். இடையில பல சாத்தான்குட்டிகள் வரும். அது அவங்கள நான் பார்த்தா நாங்களும் சேர்ந்து அதோட குட்டிச்சாத்தானே போய்க்கிறோம். அதை கணக்கு எடுக்கக்கூடாது. நீ கத்துறா, சமுத்திரம் பார்த்து நாய் குலைச்சா யாருக்கு நஷ்டம்? நாய்க்கு தான் நஷ்டம். நம்ம கடல், நீங்க எல்லாருமே கடல், யாரையும் நீங்க கணக்கு எடுக்க தேவையில்லை. நாய் கத்துனா நாய்க்கு தான் நஷ்டம். சரியா? அது விமர்சிக்கிட்டே இருக்கணும், கதைக்கிறவன் கதைச்சிக்கிட்டே இருக்கணும், சொல்றவன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நமக்கான டாகரை நாங்க அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். அந்த விமர்சிச்ச வாய் தான் நாளைக்கு நம்மளை பார்த்து, பா இவன் சாதிச்சுட்டான்பா, நான் நினைச்சு பார்க்கல, அதே வாய் தான் சொல்லும். பல வெற்றியாளர்களோட கதையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க நல்லா பாருங்க, அவங்க வளரும் போது அவன் எவ்வளோ வெட்டுன்னு வெட்டிப்பானோ, அதே வெட்டின வாய், அதே கலாச்சி, அதே விமர்சிச்ச வாய் அவன் வெற்றி அடைஞ்ச பிறகு என்ன செய்யும்? அவனை பாராட்டும். எதிர்பார்க்கலண்ணா, பரவாயில்லப்பா. ஏன்னா இங்க ஜெயிக்கிறவன் சொன்னா கேட்காது, ஜெயிச்சவன் சொன்னா தான் இந்த உலகம் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சிவகார்த்திகேயன் சொல்லுவார். அதே தான் நாங்களும் ஃபாலோ. நம்ம ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். குடும்ப சைட்லேயோ அல்லது ஃபெமிலியாலேயோ அல்லது ஸ்கூலாலேயோ அல்லது டியூஷனாலேயோ அல்லது ஏதோ டீச்சராலேயோ ஏதோ யாராலேயோ உனக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட், உனக்கு ஏதோ ஒரு தாக்கம்னு விழுந்துக்கிட்டே இருக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துல, அது பர்சனலாக குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது யாராவது ஒருத்தன் உனக்கு ஏதோ ஏதோ குடும்பத்திலேயோ அல்லது வெளியாலேயோ எவனோ ஒருத்தன் காது கேட்குற மாதிரி உனக்கு கலாச்சிக்கிட்டே இருப்பான். நான் என்னோட பிள்ளைகிட்ட சொல்ல ஒரே ஒரு வார்த்தை தான், அலைச்சா நாங்கள் வளர்ந்துக்கிட்டு போகும்போது நாங்கள் என்ன செய்யணும்? வாயை புத்திக்கிட்டு அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவன் வீசுற கல்லெல்லாம் படிக்கற்களா அமைச்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டே போவோம். நாங்க வளர்ந்துக்கிட்டு போகும்போது நம்மளோட டார்கெட்டை நோக்கி போகும்போது அந்த வேலையை நீங்க செய்யும். நாங்க டார்கெட்டை அடைச்சிட்டோன்னு சொன்னா அப்ப வாயை துற, காதை பொத்து. நாங்க ஏன் வளர்ந்துக்கிட்டு நம்மளோட டார்கெட்டை நோக்கி போகும்போது ஏன் வாயை மூட சொல்றேன்டா, அவன் சொல்றதெல்லாம் கேட்கணும். அவனுக்கு ரியாக்டே பண்ணக்கூடாது, அவனை கணக்கே எடுக்கக்கூடாது. நம்மளோட டார்கெட் என்ன, அதை நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. அவனை கணக்கே எடுக்காதீங்க. அவன் சொல்றதை நீங்க எடுத்து அது ஒரு வெறியா, அது ஒரு மோட்டிவா, இவன் இப்படி சொல்றான், இவன் வாய்க்கு நான் செஞ்சு காட்டான்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அது ஒரு மோட்டிவா எடுத்துக்கிட்டு போங்க. வளர்ந்துட்டீங்களா, ஒரு லெவலுக்கு வந்துட்டீங்களா, அப்ப காதை பத்துங்க. ஏண்டா நாங்க வளர்ந்து கொண்டு போகும்போது நம்ம டார்கெட்டை நோக்கி நாங்க நடந்து கொண்டு போகும்போது நம்ம கேட்டு அதை படிக்கலக்கால வச்சு நாங்க வந்துடுவோம் மேல.
அதுக்கு நம்மளுக்கு கேட்க வேண்டிய அவன் சொல்றதை கேட்க வேண்டிய நம்மளுக்கு கேட்காதே. அவன் கீழே தான் இருப்பான். நாங்க எங்கேயோ போய்த்தோம். அதனால நம்மட டார்கெட்டை நாங்க நோக்கி போகும்போது சத்தம் போடாம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு உன் வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இரு. வளர்ந்துட்டியா அதுக்கு ஒரு காதை பொத்து. அப்பதான் நீ கதைக்கிறது. நீ கதைக்கிறது அவனுக்கு அங்க கண்ணீர் கண்ணீர் விழும். நிறைய லைஃப்ல செஞ்சீங்க பிள்ளைங்க. நிறைய விஷயங்களோட நான் ஷேர் பண்ணுறதுக்கு கேட்கிறேன். கிளாஸ் ஒரு டீச்சர் அப்படிங்கிறது படிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லை. அந்த படிப்போட மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்கும். உங்களோட வயசுல பல தரப்பட்ட யோசனைகள், பல ஆசைகள் வரும். அதை பத்தின விஷயத்துல நான் உங்களோட கண்டினியூஸா காய்ச்சிக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஏதோ ஒரு வகையில் என்னால உங்களோட பர்சனல் லைஃபுக்கு ஒரு பர்சனல் லைஃப் உங்களுக்கான ஒரு பெஸ்டான ஒரு லைஃப் அமைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கதையை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இன்ஷா அல்லாஹ். சரியா? தொடர்ந்து வாங்க, சந்திப்போம். ஸோ இந்த கிளாஸை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த கிளாஸ் வந்து இன்ஜினியரிங் ட்ரோவிங். ஸோ இந்த கிளாஸை பொறுத்த மட்டும் 2.5 மாதங்கள் நடக்கக்கூடிய வகுப்பு. என்னோட வந்து மாச ஃபீஸ் நான் வாங்குறதுக்கு இல்லை. மாச ஃபீஸ் வாங்குறதா இருந்தா ரூ. 1500 ஃபீஸ் வாங்கணும். மாச ஃபீஸ் இல்ல. இங்க எப்படி ஃபீஸ் எடுக்கிறேன்னு சொன்னா 2.5 மாசத்துக்கு மொத்தமா சேர்த்து 2500 இதுக்கான ஃபீஸ். சரியா? போன வருஷம் பேட்சுக்கு ஃபீஸ் குறைய இருந்துச்சு. இந்த முறை ஃபீஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். இந்த உங்களுக்கு கொஞ்சம் நான் வந்து சிலபஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த டெவலப்மெண்ட்றவங்க போன முறை பேட்சுக்கு செய்யல நான். இந்த முறை பேட்சுக்கு டீட்டெயிலா செய்ய போறேன் நான். அப்ப அத கொஞ்சம் டைம் எடுக்கிறதால அந்த டைம் டியூரேஷன் கூடுது. இப்ப 2500 2.5 மாசத்துக்கு சேர்த்து. டியூட் நீங்க பிரிண்ட் எடுத்துப்பீங்க. அது மத்த பேப்பர்லாம் நீங்க எடுத்துக்கொள்வீங்க. இதெல்லாம் இது ஃபீஸ் மட்டும். இந்த கிளாஸுக்கு ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் ஆகணும் இருக்கிற ஆட்கள் இருந்தீங்கன்னு சொன்னா, என்னோட நம்பர் வந்து போட்டிக்கிறேன். அதில பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த லிங்க்லயே வந்து சைட்ல போஸ்டர்ல நிக்குது. வார செவ்வாய்க்கிழமைக்கு முன்பு, வார திங்கட்கிழமைக்கு முன்பு அதுக்கான ஃபீஸ எவ்வளோ சீக்கிரம் ஃபீஸ் பே பண்ணீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஜாயின் ஆகிக்கொள்ளலும். அதேபோல அந்த முடிஞ்ச கிளாஸ்ல ரெக்கார்டிங் தரேன். இப்போ ஃபீஸ் பே பண்ணிட்டு முடிஞ்ச கிளாஸ்ல ரெக்கார்டிங்க நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்குள்ள ஜாயின் ஆகி அதுக்கான ரெக்கார்டிங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அப்போ யூனிட் 2ல இருந்து போகலாம். 27 பிள்ளைகள் இருந்தாலும் ஜாயின் ஆகுங்க. ஒரு புது பாடத்தோடு போய் கொண்டிருக்கிறது. அடுத்து ஒருத்தர் டவுட் கேட்டு இருந்தார். இடெக் படிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக இயலுமா? இடெக் படிக்கும்போது நீ ஐசிடி கட்டாயம் எடுத்தால் ஒரு சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சைட்ல போய் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக இயலும். என்னோட மச்சான் அவரால் வந்து இடெக் தான் படிச்சான். அவன் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடைக்கல. ரிசல்ட்ஸ் கொஞ்சம் குறைவுன்னு நினைச்ச பிறகு பிரைவேட்டா படிச்சான். பிரைவேட்டா படிச்சு இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலை செஞ்சு கொண்டிருக்கிறான் துபாயில. சரி, அப்போ 4 லட்சம் சம்பளம். நீ போக போக கூடும். பேசிக் தானே. இப்பதான் அவனுக்கு 24 வயசு. அவனோட யூனிவர்சிட்டி போன எல்லாரும் இன்னும் படிச்சுக்கிட்டீங்கன்னா அவன் வேலைக்கு போய்ட்டான். பிரைவேட்டா முடிச்சு வேலைக்கு போய்ட்டான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்கள் போக போக சொல்லுவோம். அதே உங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட் இருக்குதா பிள்ளைகள்? ம், சரியா? ஒருத்தங்க கேட்டீங்களா, சார் நீங்க நிறைய படம் பார்க்குறீங்களா சார் கேட்டேன். டேய் நான் நிறைய படம் பார்க்குறது, படம் பார்க்கவே டைம் இல்லடா. முந்தி பார்த்த படங்கள் ஏழு படிக்கிற நேரத்துல எக்ஸாம் செய்யற நேரத்துல படம் பார்த்தது. நிறைய கதைக்கிறங்கிறது அப்படி இல்லை. நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில முன்னுதாரணங்களா இருக்கணும், அவ்வளவுதான். நிறைய விஷயம் பட்டிக்கிறேன். என்னோட லைஃப்ல நான் உங்களுக்கு பர்சனலா சொல்ல வர விஷயம் என்ன தெரியுமா? என்னோட லைஃப்ல நான் ரோட்டோட்ட உடுப்பு வித்திக்கிறேன். நான் பொய் சொல்லல, வல்லாஹி. ரோட்டோட்டா உடுப்பு 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 அப்படின்னு வித்திக்கிறேன். ரோட்டோட்டா வெங்காயம் கிழங்கு வித்திக்கிறேன். உருளைக்கிழங்கு வெங்காயம் வித்திக்கிறேன் ரோட்டோட்டா. விளையாச்சா? ஆன்லைன் பிசினஸ் கடை கடையா ஏறி இறங்கி சாமானை வாங்கி வாங்கி கொடுத்தீங்க. விளையாச்சா? அதே நேரத்துல வந்து நிறைய அவமானங்களை சந்திச்சுக்கிறேன். எனக்கு காது பட சொல்லுவாங்க, இவன் வந்து மாடு மேய்க்க தான் சரி அப்படிமா. ஃபெமிலிக்குள்ள தான், வேற யாரும் இல்லை, ஃபெமிலிக்குள்ளே கேட்டுக்கிறேன். நான் அதை கேட்டு வெறி எடுத்து படிச்சுதான் இந்த இடத்துல நான் இருக்கிறேன்னு சொன்னா அதுக்கு மெயின் காரணம், மெயின் வந்து இறைவன் முதல். 2வது மெயின் காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? என்ன விமர்சிச்சாங்க தானே, அவங்க தான் மெயின் காரணம். நான் அவங்க தானே பூஸ்ட் பண்ணி விட்டாங்க, அவங்க தானே தூண்டி விட்டாங்க. வா வா நல்லா வா நல்லா வா நல்லா வான்னு சொன்ன வந்துதான்னு சொன்னாங்க. இப்படிதான் மனசு ஒரு விஷயத்த செய்யாதன்னு அதை செய்ய தோணும். நம்மளை பார்த்து மாடு மேய்ப்பா மாடு மேய்ப்பானா மாடு மேய்ச்சிடக்கூடாதுன்னு மனசு தோணுச்சு. அதுக்கு ஏதாவது வாழ்ந்துட்டேன். வளர்ச்சா? சரியா? ஓகே. அடுத்து வந்து ஒரு ஆள் டவுட் கேட்கிறேன். பிரைவேட் ஐஎல்எல் செஞ்சா கேம்பஸ் கிடைக்குமா? பிரைவேட் ஐஎல்எல் செய்யறதுக்கும் கவர்மெண்ட் ஐஎல்எல் செய்யறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. எந்த வித்தியாசமும் இல்லை. நீ கவர்மெண்ட்ல செஞ்ச எடுத்த ரிசல்ட்ஸுக்கும் பிரைவேட்ல எடுத்து செஞ்ச ரிசல்ட் ஒன்னா தான் கன்சிடர் பண்ணுவான். பிரைவேட்ல ஐஎல்எல் செஞ்சாலும் யூனிவர்சிட்டி போகலாம்.
பிரைவேட்டா செஞ்சுட்டான், அவங்களுக்கு யூனிவர்சிட்டி பெண்டிங்ல வைங்க, கவர்மெண்ட்ல செஞ்சு அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சரி. அடுத்தது சார், நீங்க 19 கிட்ஸ் தானே? ஒருத்தர் கேட்ட கேள்வி நினைக்க சிரிப்பாகுது. அவனோட 2K கிட்ஸ் தலைடானா அப்படின்னு நான் யோசிப்பா. நான் இந்த வருஷம் பிறந்திக்கிறேன். உங்களோட 2K கிட்ஸ் தலை. நீங்களாம் 2K தானே? உங்களோட தலைனா யாரு சொல்லு பாப்போம். எந்த வருஷம் நான் பிறந்திக்கிறேன் கண்டுபிடி. எஸ். ஓகேயா? ஓகே. அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களோட தலை அப்படின்னா அவங்களோட லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன். 19 கிட்ஸ் லைஃப்ல இருக்கிற எல்லா விஷயமும் நான் பார்த்துக்கிறேன். ரெண்டு ரெண்டு ஜேர்னியை நான் வாழ்ந்துக்கிறேன். 19 கிட்ஸ் லைஃபையும் வாழ்ந்துக்கிறேன், 2K கிட்ஸ் லைஃபையும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். சரியா? ஓகேடா. ஓகே ஓகே ஓகே. ஆனா இப்போ 2K கிட்ஸ் நம்மளோட அட்வான்ஸா போயிட்டாங்க. அது சொல்றதுக்கு இல்லைனா. ஓகே. முந்தின கிளாஸ்ல வந்து அறவரில் உறவரில் முடிச்சேன்னு நினைக்கிறேன். வளமே வார பிள்ளைகள் தெரியும். முந்தி வார கிளாஸ்ல நான் அறவரில் முடிச்சுவேன். அப்போ சொல்லுவேன், பிள்ளைகள் பயப்படாதீங்க, உங்களுக்கு யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு 2 ஹவர் கிளாஸ் அல்லது 1.5 ஹவர் கிளாஸ் கம்பல்சரியா நடக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி நடக்குதா இல்லையா? இனித்தான் நாங்கள் படிக்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஃபயர் பண்ணுறோம், ஸ்மார்ட்டா எனர்ஜியா ஒர்க் பண்ணுறோம். இன்ஷால்லா நல்ல ரிசல்ட்ஸை டார்கெட் பண்ணுறோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். இன்ஷால்லா சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். see you again. God bless you. இந்த இதை அப்லோட் பண்ணிட்டு நான் ரெக்கார்டிங் தருவேன். இந்த ரெக்கார்டிங் எல்லாருக்கும் கொமனாக தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட மேக்ஸிமம் சப்போர்ட்டை தாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் இதில் ஜாயின் பண்ணி விடுங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்டில் ஒரு குறைஞ்சது ஒருத்தருக்கு 2 பேர் ஜாயின் பண்ணி விடுங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பெஸ்ட்டாக ஒரு டார்கெட்டை நோக்கி மூவ் ஆகும். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். see you again. God bless you. Bye.